भयं राजन् तत् अभावात् बिभेति न तद्वियोगः मे अपि अस्ति मद्वियोगः अपि तस्य न. இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம், நம்ம வந்து தேவி வந்து கோஷங்கள் மூலமாக கோஷங்கள் எல்லாம் தாண்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அது நான் தான்ப்பா, வேறு யாரும் இல்லை. ஆனந்தம்ங்கிறது நான். ஆனந்தமய கோஷம் வரைக்கும் நீ உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு உள்ளே பார்த்தியானா, உள்பார்வையாக பார்த்தியானா ஆனந்தமாக இருக்கக்கூடிய வடிவினல் நானே தான் எல்லாம் சொல்கிறான். அந்த மாதிரிலாம் நீ தெரிஞ்சுனுட்டியானா, அந்த ஞானம் உனக்கு வந்துருத்தானா, அப்போ கூட நீ பிரம்மபூதனாவை. பிரம்மபூதன்னா நான் அந்த பிரம்மத்தை அறிகிறேன், அந்த கோலம் தான் பிரம்மபூதன். அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அந்த அனுபூதியில் நிலைமையில் வரல. அனுபூதி நான் ஒன்று இருக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்குது, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறது வந்து முந்தின ஸ்டேஜ், ஜீவன் முக்தனோட ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ். ஸோ அதெல்லாம் சொன்னான். அந்த மாதிரி பிரம்மபூதனாக நீ ஆகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான், தித்தியாத்வை பயம் ராஜன். ரெண்டாவது ஒரு பொருள் இருந்தால் அதில் பயம் ஏற்படும். என்ன தவிர இன்னொன்று இருக்குன்னு அது நம்மளை என்ன பண்ணுமோன்னு பயம் வந்துடும். ஸோ அதனால ரெண்டாவதுன்னு ஒன்று இருந்தாலே பயம். ஒன்றையாக இருக்கும்போது யாரை கண்டு பயப்படணும், நான் மட்டும்தான் இருக்கேன்னா வேறு எதுவும் பயமே இல்லை. ஸோ தத் அபாவாத் ந பிபேதி. அந்த ரெண்டாவது பொருள் இல்லை என்றால் யாருக்குமே பயங்கிறது கிடையாது. இப்போ மரண பீதியே என்னது, நம்மளை தவிர ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது நம்மளை மரணிக்க வைக்கும். இப்படிலாம் அந்த மரணத்தை பார்த்தா பயம். மரணம்னு ஒரு வஸ்து இருக்குது, அது நம்மளை தாக்க போகிறதுன்னு எல்லாம் தெரிஞ்சு பயப்படுறோம் நம்ம. ஸோ அது ரெண்டாவது ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சால் நான் சனாதனன், நான் எப்போவுமே இருக்கக்கூடியவன் நினச்சா பயமே கிடையாது. பிபேதி ந தத் வியோக. அதாவது ஒரு ஞானியை பற்றி இங்கே சொல்கிறான். ந தத் வியோக மே அப்பி அஸ்தி. ஸோ என்னிலிருந்து இந்த மாதிரி அதான் நான் வேறு இல்லை, எனக்கு ரெண்டாவதாக ஒன்று இல்லைன்னு நினைக்கும் போது அவன் ஞானி ஆகிடுறான். ஹீ இஸ் நத்திங் பட் அ ஞானி. அந்த ஞானிகிட்டேருந்து எனக்கு பிரிவே இல்லைன்னு விட்டான். ந வியோக மே அப்பி அஸ்தி. நான் அவனிடந்து பிரியறதே இல்லை, நானும் அவனும் ஒன்றுண்டு அவங்க கூடயே உட்காண்டிருக்கேன், ஞானியும் நானும் வேறில்லை அப்படிங்கிறார். மத் வியோக அப்பி தஸ்ய ந. அந்த ஞானிக்கும் என்னிலிருந்து பிரிவு கிடையாது, எனக்கு அவன்கிட்ட பிரிவு கிடையாது, அவனுக்கு என்னிட்ட பிரிவு கிடையாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஐக்கியபூதமாக ஆகிட்டோம். அந்த ஞானி வேறில்லை, நான் வேறில்லை. இதே தான் பகவத்கீதையிலேன்னு பார்க்குறோம் இல்லையா. ஞானியுமே பிரியாகன்றார். 4 பேர் இருந்தால் கூட பக்தா அர்த்தார்த்தி தனார்த்தி எல்லாம் இருக்கும்போது கூட எனக்கு வந்து ஞானி தான் ரொம்ப பிரியம், ஏன்னா நானும் அவனும் வேறில்லைன்ட்டு அங்கேயும் சொல்கிறேன். अहम् एव सः सो अहं वै निश्चितं विद्धि पर्वत मद्दर्शनं तु तत्र स्यात् यत्र ज्ञानी स्थितः मम. ஸோ அகமேவ சக, நானே தான் அவன். யார்? அந்த ஞானி. ஞானி நான் ஒன்று. அகமேவ சக சக அகம் வை. அவன் தான் நான். ஸோ நான் தான் அவன், அவன் தான் நானுன்றான். ஸோ நிச்சிதம் வித்தி, இதுதான் நிச்சயம். தெரிஞ்சுக்கோ ஹிமவானே, தெரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன் அவனும் நானும் வேறில்லை. இப்போ தேவி சொல்கிறான் இல்லை, பகவத் ஸ்வரூபம் நம்ம தேவியாக தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். தேவி சொல்கிறான் அவனு நானும் வேறில்லை, ஞானி தான் நானே, நானே தான் ஞானி. ஸோ மத்தர்ஷனம் தூ தத்ர சியாத்து. அதாவது எத்திர ஞானி ஸ்திதக, எந்த இடத்துல ஒரு ஞானி இருக்கிறானோ மம மத் தர்ஷனம் தூ தத்ர சியாத். ஸோ என்னுடைய தர்ஷனம் அவன் மூலமாக நீ பார்க்கலாம். ஸோ நான் அவனு வேறில்லைன்னு சொல்லும்போது அந்த ஞானிகிட்ட என்னையே நீ பார்க்கலாம் அப்படிங்கிறா தேவிங்க. न अहं तीर्थे न कैलासे वैकुण्ठे वा न कर्हिचित् वसामि किन्तु मज्ञानी हृदय अम्बोज मध्यमे. நான் தீர்த்தஸ்தானத்துலலாம், நான் தீர்த்தங்கள்லாம் நான் இல்லை, நான் அங்கெல்லாம் இல்லை. கைலாசத்தில் நீ என்ன தேடாதே, வைகுண்டத்தில் போய் தேடாதே, நான் கர்ஹிச்சித்து எங்கும் போய் அலையாதே. வசாமி கிம்தோ, எங்கே நான் இருப்பேன்னு சொன்னால் மத் ஞானி ஹிருதய அம்போஜ மத்தியே, என்னுடைய ஞானிகள் இருக்கா இல்லையா, அவளுடைய ஹிருதயத்துக்கு சென்டரில் தான் நான் வசிக்கிறேன். என்னுடைய என்னுடைய ஆவாசம், என்னுடைய இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தா ஞானியோட ஹிருதயத்துக்குள்ளே போய் நான் இருக்கேன்.
அப்படிதான் ஒரு ஒரு இடத்துலையும் இப்போ இதில் பார்த்தோம்னா கிருஷ்ணகர்ணாமிருதத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ணரை எங்கே தேடணும்னு சொன்னால் ஞானிகளோட ஹிருதயத்துக்குள்ளே தேடு, இல்லை கோபிகளோட அந்த மார்பகத்துக்கு இடுக்கில் போய் தேடு, எங்கே அது ஒவ்வொரு இடத்துல அதாவது வெண்ணெய் எங்கே இருக்கோ அங்கே போய் தேடு, இப்படி பல இடங்களை காட்டுறா எங்கெங்கே பகவான் போகிறார் விருப்பமாக போகிறாருங்கிறதுக்கு அந்த பக்தி பிரதானமாக. ஏன்னா அங்கேயும் கோபிகளோட ஐக்கியமாக தான் இருக்கார் பகவான். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே தேவின்னு சொல்கிறா, நான் அவளுடைய ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கேன்ப்பா, வேற எங்கேயும் என்னை போய் தேடாதேன்றான். மத்பூஜா கோட்டி பலதம் சக்ருத்மத்ஞானினஹ அர்ச்சனம் குலம் பவித்ரம் தஸ்ய அஸ்தி ஜனனி கிருத கிருத்யகா விஸ்வம்பரா புண்ணியவதி சில்லயஹ யஸ்ய சேதசஹ. ஸோ சக்ருத்து மத் ஞானினக அர்ச்சனம், ஒரு வாட்டி அந்த ஞானிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு நீ பூஜை பண்ணினால், யார் ஹிமவான்ட்ட சொல்கிறா, நீ ஒரு ஞானியை கூப்பிடு, அவனுக்கு நல்ல பூஜை பண்ணு, அந்த மாதிரி நீ பூஜை பண்ணால் மத் பூஜா கோடி பலதம், எனக்கு பூஜை கோடி பூஜை பண்ணுறதை விட அந்த ஒரு ஞானியை ஒரு வாட்டி கூப்பிட்டு சக்கரத்தின ஒரு வாட்டி ஒரு தூரம் அவனுக்கு பூஜை பண்ணினானே எனக்கு கோடி பூஜை பண்ணினதுக்கு சமானம்னு சொல்கிறான். அந்த ஞானியை அவ்வளோ தூரம் மதிப்பாக சொல்கிறா தேவி. குலம் பவித்ரம் தஸ்ய அஸ்தி, யார் ஒருவன் இப்பாரு ஞானியை மதிக்கிறானோ பூஜை பண்ணுறானோ அவனுடைய குலம் புண்ணியமாகும், புண்ணியத்தை அடையும். ஜனனி கிருத கிருத்தியா, அவனை பெற்ற அவனுடைய அம்மா செய்ய வேண்டியதை செய்தவளா அவள் என்னது, அப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுத்தா அவளுக்கு உண்மையாகவே அவள் பகவானுடைய கிருத்தகிருத்தியானது பகவானை அடையத்துக்கு தகுதியாயிடுவா, செய்ய பகவான் சொன்ன கட்டளையை செய்தவளாகிறாள். விஸ்வம் சில்லயக எஸ்ய சேதசக, சித்தமாகப்பட்டது, சித்துங்கிறது இங்கே மனசு தான். ஸோ சித்தத்தில் எஸ்ய சேதசக, சேதஸ்ங்கிறது மனமாகப்பட்டது சித்தில் போய் லயமாகணும். அவனுடைய சேத்தகங்கிறது மனமாகப்பட்டது சித்தில் போய் அவனுக்கு லயமாயிடுறதானால் விஸ்வம்பரா புண்ணியவதி, அவனை தரித்த பூமி, அந்த ஞானியை தரிக்கிறாளே ஒரு பூமி தாயாகப்பட்டவள், அவளும் புண்ணியமடைந்தவள் அவள். ஏன்னா பாவிகளை தரிக்க அவளுக்கு பிடிக்காது, அதனால தான் எனக்கு பூமி பாரமாக இருக்குன்னு போய் கிருஷ்ணரோட அவதாரத்துக்கே காரணமாறா. பூமி தாய் தானே போய் கேட்குறா, என்னோட வெயிட் தாங்க முடியல, எல்லாம் மோசமான ராஜாக்கள் இருக்கான்ட்டு. அதனால எப்போ ஒரு ஞானியை ஒரு அம்மா பெற்றிருக்கிறாளோ அவள் புண்ணியவதி ஆகிறாள். எப்போ ஒரு ஞானியோட மனமாகப்பட்டது அந்த சித்தில் போய் லயமாயிடுறதோ அப்போ பூமி தாயாகப்பட்டவள் மகிழ்கிறாள், அவள் புண்ணியம் அடைகிறாள். ब्रह्मज्ञानं तु यत्पृष्टं त्वया पर्वत सत्तम कथितं तन्मया सर्वं न अतः वक्तव्यम् अस्मि. ஓகே, பிரம்மஞானத்தை பற்றி நான் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா, பல விதமாக சொல்லியாச்சு. ஸோ எப்படி அடையணுங்கிறதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். பிருஷ்டம் நீ கேட்டே இல்லையா, அதை நான் சொல்லிட்டேன். பர்வத சத்தம, பர்வதங்களிலே சிறந்த குலைமலையேன்னு கூப்பிட்றா ஹிமவாணி. கதிதம் தன்மையா சர்வம், எல்லாம் டோட்டலாக உனக்கு சொல்லியாச்சு. ந அத்தகா வக்தவ்யம் அஸ்திஹி, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அத்தப்பரம்னு அதுக்கு மேலாக சொல்வதற்கு வக்தவ்யம் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. பிரம்மஞானம் து யத் ப்ருஷ்டம் त्वया पर्वत सप्तम कथितं तन्मया सर्वं न अतः वक्तव्यम् अस्ति. इदं ज्येष्ठाय पुत्राय भक्तियुक्ताय शीलिने शिष्याय च यथा उक्ताय वक्तव्यं न अन्यथा क्वचित्. ஸோ இதை மூத்த பிள்ளைக்கு சொல்லுன்றா, ஜேஷ்ட பிள்ளைக்கு சொல்லு, பக்தியுக்தாய, அவனுக்கு பக்தி இருக்கணும். ஸோ பக்தியோடு இருக்கக்கூடிய அந்த மூத்த பிள்ளைக்கு நீ அதை சொல்லு. ஷீலம்னா நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த மூத்த பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடு. சிஷ்யாயச்சா யதா உக்தாய, நான் எப்படி சொன்னேனோ, யதா உக்தாய எப்படி சொன்னேனோ உன்னுடைய சிஷ்யனுக்கும் அதே மாதிரி வக்தவியம் சொல்லணும். நான் அந்நியதா கோச்சித்து, வேறு இடத்துல சும்மா போய் என்ன தானோட்டு எல்லாட்டையும் சொல்கிற விஷயம் இல்லை. இதெல்லாமே ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒழுங்கான சிஷ்யன்கிற ரூலில் எப்படி ஒருத்தன் இருக்கானோ, சிஷ்யன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் அந்த சிஷ்யனுக்கும் இதை சொல்லலாம், வேற எங்கும் சொல்லாதே. இதம் ஜேஷ்டாய புத்ராய பக்தியுக்தாய ஷீலினே சிஷ்யாய ச யதா உக்தாய வக்தவ்யம் ந அன்யதா க்வச்சித்.
यस्य देवे परा भक्तिः यथा देवे तथा गुरौ तस्य एते कथिता हि अर्थाः प्रकाशन्ते महात्मनः येन उपदिष्टा विद्या इयं स एव परमेश्वरः எஸ் தேவே பராபக்திஹி தேவரிடத்தில் பகவானிடத்தில் பராபக்தின்னு சொல்லக்கூடிய பக்தி, அதாவது உயர்ந்த பக்தி பராபக்தின்னு சொல்கிறது. ஸோ யதா தேவே ததா குரு, அதே மாதிரி தேவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தி மாதிரியே குருகிட்ட இருக்கணும். ஸோ குருவை மதிக்காமல் எனக்கு பகவான்கிட்ட பக்தி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. குருவே அந்த கடவுளுக்கு சமமாக மதிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தஸ்ய ஏதே கதிதாகி அர்த்தாக, அவள்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கதிதாகி அர்த்தாக, அர்த்தத்தோடு கூடியவையாக இருக்கும். ஸோ குரு பக்தியுடையவனாக இருக்கணும், பகவானிடத்தில் பக்தியுடையவனாக இருக்கணும். அவன்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சொல்லணும். அப்போ அது சொல்கிற விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ மகாத்மனக பிரகாசந்தே, அதாவது அந்த மகாத்மாக்களிடத்தில் இதெல்லாம் பிரகாசிக்கும்னு என்னது, அவளுக்கு இது உள்ளதை மனசில் ஸ்புரிக்க வைக்கும். ஸோ தேவியை பற்றிய ஞானம் அவளுக்கு ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு தான் நீ இதை சொல்லணும். ஏன உபதிஷ்டா வித்யா இயம் ஏன உபதிஷ்டா. ஸோ இந்த வித்தியை யாரால் சொல்லப்பட்டதோ, யார் சொன்னாலும் அவள் தான் குரு இல்லையா. இந்த வித்தியை யார் சொல்லிக் கொடுக்குறாளோ, யாரால் சொல்லப்பட்டதோ அவளே ஒரு குரு. சயேவ பரமேஸ்வரகா, அவர் குரு மட்டும் இல்லை, அவரே தான் பரமேஸ்வரனான கடவுள். ஸோ குருவும் பரமேஸ்வரனும் ஒன்று. யார் இந்த உபதேசத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாளோ அவளே குரு, அவளே பரமேஸ்வரன்ட்டான். यस्य देवे परा भक्तिः यथा देवे तथा गुरौ तस्य एते कथिता हि अर्थाः प्रकाशन्ते महात्मनः येन उपदिष्टा विद्या इयं स एव परमेश्वरः यस्य अयं सुकृतं कर्तुम् अतमत्तः ततः ऋणी पित्रोः अपि अधिकः प्रोक्तः ब्रह्मजन्म प्रदायकः. எஸ் அயம் சுக்ருத்தம் கர்த்தம். சுக்ருத்தம்னா என்னது? சுக்ருத்தம்னா நார்மலாக சுக்ருத்தம் புண்ணியம்னு சொல்லுவோம். இங்கே சுக்ருத்தம்னு சொன்னது பிரதி உபகாரம் பண்ணுறது. அதாவது எஸ்யன்னா எந்த குருக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார், ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். ஸோ அந்த சிஷ்யன் என்ன பண்ணணும், அவருக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிசிக்கலாவது ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவருக்கு முடிஞ்சால் தட்சிணை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு பிரதி உபகாரம் கர்த்தும் அசமர்த்தக, செய்ய முடியலை என்றால், அந்த சொல்லிக் கொடுத்த குருக்கு ஒரு பிரதிபகாரமோ ஒரு நன்மையோ செய்ய முடியவில்லை என்றால் ததோ ருணி, அவன் ஒரு கடன்காரன் ஆகிறான். ஏன்னா குரு கடனை அடைக்காதவன் ஆகிடுறான். குருவுக்கு கடன் பாக்கி இருக்குது, அவன் செய்யலைன்னு ஆயிடுறது ரிணி, கடன்காரன் ஆகிவிடுகிறான். ஏன்னா பித்ரோஹோ அப்படி அதிகா புரோக்தகா, பெத்த அப்பாவை விட ஒரு குருவோட ஸ்தானம் உயர்ந்தது. அதிகா புரோக்தகா, உயர்ந்த ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பிரம்ம ஜன்ம பிரதாயகா, இவர் ஃபிசிக்கலாக தேகத்தை உண்டாக்கி விடுறார் அப்பா, பெத்த அப்பா. ஆனால் அவர் பகவானுடைய பிரம்ம வித்தியை கற்றுக் கொடுக்குறார். அதை ஒரு ஜனனம் பண்ண வைக்கிறார். உள்ளுக்குள்ள ஞானத்தை உண்டாக்குற ஒரு அப்பாவாக அந்த குரு இருக்கார். ஸோ பிரம்ம ஜன்ம, பிரம்மன் சொன்னா வேதம்னு சொல்லலாம், பிரம்மனை பிரம்மம்னு சொல்கிறான். ஸோ அந்த பிரம்ம ஞானத்தை உண்டாக்கக்கூடிய குரு, அதனால அவருக்கு கடனாக ஆகாதே, கடன்காரனாக ஆகாதேன்னு சொல்கிறாங்க. यस्य अयं सुकृतं कर्तुम् असमर्थः ततो ऋणी पित्रोः अपि अधिकः प्रोक्तः ब्रह्मजन्म प्रदायकः. पितृजातं जन्म नष्टं न इत्थं जातं कदाचन तस्मै न द्रुह्येत इत्यादि निगमः अपि अवदन् नग. ஓகே. ஸோ பித்ருஜாத்தம் ஜென்ம, அப்பா கொடுத்த உடம்பு அழிஞ்சு விடும். என்னைக்கு நாள் செத்து போயிடும் அது உடம்பு. அப்பா கொடுத்த உடல் ஜென்மமாகப்படுது, நஷ்டமாயிடும். ந இத்தம் ஜாத்தம், இத்தம் ஜாத்தம்னு பிரம்மஞானம் கிடைக்கிறதே குரு மூலமாக. இந்த மாதிரி குரு கொடுத்த அந்த வித்தியாகப்பட்டது ந கதாச்சனா, ஒரு பொழுதும் அழியாது. அந்த கல்விக்கு அழிவே கிடையாது. அதான் சொல்கிறோம், செத்தப்புறமா அடுத்த ஜென்மத்துலேயும் இந்த கல்வி தொடர்றதுன்றோம் இல்லையா. அதான் சொல்கிறோம், பூர்வ புண்ணியத்தில் ஏதோ வந்திருக்கு அவருக்கு, இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண முடியுமாலாம் சொல்கிறோம் நம்ம. ஸோ அதனால கல்வி மட்டும் குரு தந்த அந்த தத்துவ நாலேஜ் ஆகப்பட்டது போகவே போகாது. தஸ்மைனா துருக்கியேத்து, ஆகவே அவர்கிட்ட துரோகம் பண்ணக்கூடாது. குரு துரோகம் ரொம்ப மோசமானது, அந்த துரோகம் பண்ணக்கூடாது. இத்தியாதி இதெல்லாம் நிகமகா அப்படி அவதத்து, இது வேதமும் அப்படி தான் சொல்கிறது. குரு துரோகம் பெரிய துரோகம். அது அந்த துரோகத்தை செய்யாதே என்று வேதங்கள் கூட சொல்கிறது. நகனது ஹிமவானே நகமியத்தை, அசையாத அச்சலக மலையே என்று கூப்பிடுறான். பித்ருஜாதம் ஜன்ம நஷ்டம் ந இத்தம் ஜாதம் கதாச்சன தஸ்மை ந திருஷ்யே
सिद्धान्तः ब्रह्मधाता गुरुः परः शिवे रुष्टे गुरुः त्राता गुरौ रुष्टेन शङ्करः शास्त्रस्य कोडकाणमा शास्त्रस्य தஸ்மாத் சாஸ்திரஸ்ய சித்தாந்தக முடிவான முடிவு. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா இதுதான், குருவுக்கு அவமரியாதை பண்ணக்கூடாது, குருக்கு பிரதிபாரம் பண்ணணும், இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது. இந்த சாஸ்திரத்தோடைய முடிவு சித்தாந்தம் அது அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு, இந்த சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. பிரம்மதாத்தா குருகு பரக, பிரம்மத்தை அறிவிக்கக்கூடியவர், பிரம்மத்தை கொடுக்கக்கூடியவர், உன்னை அடைவிக்கக்கூடியவர், தாத்தான கிவர், அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருகு அவர்தான் பரமமான குரு. சிவே ருஷ்டே, ஒரு சிவன் நம்மகிட்ட கோச்சுன்னுட்டார்னு சொன்னால், பகவானே நம்மள்கிட்ட கோபப்பட்டார் என்றால் குருகு திராத்தா, குருட்டவே அடைக்கலமாக போயிடுறார், குரு காப்பாற்றிடுவார். ஸோ குருகு திராத்தா, பகவான் கோபித்து கொண்டால், சிவன் கோபித்தால் குரு நம்மளே ரட்சிப்பார். ஆனால் குரவ் ருஷ்டே, குரு கோபித்து கொண்டால் ந சங்கரக, சங்கரன் காப்பாற்ற மாட்டார். குரு கைவிட்ட ஒரு சிஷ்யனை பகவானும் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா குருக்கு பகவானே அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கார். தஸ்மாத் சாஸ்திரஸ்ய சித்தாந்தः பிரம்மதாத்தா குருः பரः சிவே ருஷ்டே குருः த்ராதா குரௌ ருஷ்டே ந சங்கரः. तस्मात् सर्वप्रयत्नेन श्रीगुरुं तोषयेत् नग कायेन मनसा वाचा सर्वदा तत्परः भवेत्. ஆகவே தஸ்மாத், ஆகவே சர்வ பிரயத்னேன, முழு முயற்சியோடு கூட ஸ்ரீகுரும் தோஷையே, தோஷயத்துனா சந்தோஷயத், அவரை சந்தோஷப்படுத்தணும், குருக்கு பிரீத்தியாக இருக்கணும். அந்த குரு எல்லா முயற்சியும் எடுத்து குரு சந்தோஷமாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நக ஹே ஹிமவானே காயேன மனசா வாச்சா, அதான் 3 முக்கரணங்கள் இல்லையா, உடம்பாலையும் குருக்கு திருப்தி பண்ணணும், மனசாலையும் அவருக்கு நல்லதையே நினைக்கணும், வாச்சா அவர்கிட்ட பேசும்போது நன்மை பயக்கிற வார்த்தையை பேசணும், சர்வதா ஆல்வேஸ் தத்பரக பவேத்து, அந்த குருக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்டு கேட்டு அவரோட பரமாகவே நாம் இருக்க வேண்டும். तस्मात् सर्व प्रयत्नेन श्री गुरुं तोषयेत् नगः कायेन मनसा वाचा सर्वदा तत्परः भवेत्. अन्यथा तु कृतज्ञः स्यात् कृतज्ञे नास्ति निष्कृतिः इन्द्रेण अथर्वणाय उक्ता शिरश्छेद प्रतिज्ञया. அந்யதா ந து கிருதக்னக, கிருதக்னகன்னு கிணகன்னு கொல்றது. ஸோ கிருதக்னக செய்தன்றி கொன்றவன். ஸோ அந்த மாதிரி அந்த குருவை மதிக்காமல் இருந்தால் அவன் செய்நன்றி கொன்றவன் ஆகிறான். கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிகே, அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. நிஷ்கிருத்தினா பிராயச்சித்தம். ஸோ செய்ததுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணி அதை தீத்துரலான்னு பார்த்தா, குருக்கு அவமரியாதை பண்ணினா அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. இந்திரேட ஆதர்வனாய, அதர்வன இல்லை ஆதர்வனாய, ஆதர்வனருங்கிறது அதர்வனரோடு பிள்ளை ஆகப்பட்ட ததீச்சி முனிவர். ததீச்சி முனிவர் அதர்வனோட பிள்ளை, அதனால ஆதர்வனாய உக்தா. இந்திரன் என்ன சொல்லிட்டான், நீ இந்த பிரம்ம வித்தையை நீ இந்த அஸ்வினி புத்திரர்களுக்கு சொல்லி கொடுத்தா என்றால் நான் உன்னை வெட்டிடுவேன்னு சொன்னேன். ஸோ சிரச்சேத பிரதிஜையா, உன்னுடைய தலையை வெட்டிப்பிடுவேன், இந்த வித்தியை நீ கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்திரன் சொல்லிட்டான். யார்? ததீச்சி முனிவர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த அஸ்வினி தேவர்களுக்கு சோமரசம் கொடுக்கணுன்ட்டு வந்தபோது அவர் என்ன பண்ணார், அவன் முதல்ல இவரோட தலையை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு குதிரை முஞ்சியை வச்சு அவருக்கு அவரை எல்லாம் கற்றுக்கும் போது இந்திரன் வெட்டுவான். அவன் பிரதிஜையை அவனுக்கு பூர்த்தி பண்ணுவான். அதனால இப்போ போகிற தலை அஸ்வசிரஸாக இருக்கும். தலையை குதிரையோட அந்த குதிரையோட இது தலை போகும். அதுக்கப்புறம் இவர் ஒரிஜினல் தலையை வச்சுடுவான். ஏன்னா அவன் டாக்டர்ஸ் இல்லையா அஸ்வினி குமாரர்கள். ஸோ அந்த கதையை இங்கே ரெஃபர் பண்ணுறா தேவி. ராதாகிருஷ்ணா கிருத நிஷ்கிருதிகி இந்திரன ஆதர்வனாய உக்தா சிரச்சேத பிரதிஜ்ஞயா. ராதாகிருஷ்ணா இந்த கதை முதல்ல தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், ஒன்றும் பெரிய வித்தியை இல்லை. ஒரு தடவை இந்திரன் இவாளுக்கு சோமரசம் கிடையாது, அஸ்வினி புத்திரருக்கு சோமரசம் கிடையவே கிடையாது. அப்போ அவளுக்கு நமக்கு கிடைக்கலையே, சோமரசம் கொடுக்க மாட்டேங்கிறாளே, ஹபிஸில் கொடுக்குற சோமரசம் நம்மளுக்கு வர மாட்டேங்கிறதே என்ன கவலை. அப்போ ததீச்சி முனிவர்கிட்ட இந்த சோமரசத்துக்கு அடையிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவார் அப்படின்ட்டு வரா. ததீச்சி முனிவர் ததீச்சி இவா ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பான். இந்த கிரந்தம்
இல்லையே செவனர் அஸ்வினி தேவர்கள் வந்து என்ன பண்ணிடுறா, முதல்ல குதிரை மூஞ்சி அவருக்கு வச்சு விட்டுடுறான். ஏன்னா இந்திரன் வருவன், இந்திரன் வெட்டுவன் எல்லாம் தெரியும் அவளுக்கு. அதனால முதலே குதிரை மூஞ்சியை வச்சுட்டு தான் அவர் டீச் பண்ணுவார். அதனால அஸ்வசிரஸ்ன்னு ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. அவர் அந்த முனிவரோட பேரே அஸ்வசிரஸ். ஏன்னா குதிரை முகத்தை உடையவர். அவர்கிட்ட வந்து தெய்வ அஸ்வினி குமாரர்கள் வந்து பிரம்ம வித்தியை அறிந்து கொண்டார்கள்னு. அப்போ இந்திரன் வந்து நீ வந்து பிரம்ம வித்தியை அவளுக்கு கற்றுக் கொடுத்தியா, அதாவது சிஷ்யர்கள் சரியா இல்லாத சிஷ்யர்களை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கானே, அப்போ இவாளுக்கு நீ நான் சொல்கிறதை மறுத்து நீ சொல்லிக் கொடுத்தியா, அதனால உன் தலையை வெட்டுறேன்னு வெட்டுவன். வெட்டினா இவன் அஸ்வினி குமாரன் டாக்டருங்கிறதுனால ஒரிஜினல் ஏற்கனவே தலையை அவுத்து வச்சுருக்காளே அந்த தலையை திருப்பி வச்சு தைச்சி விடுவா, சரியாயிடும். இந்த மாதிரி அந்த கதை போகும். இப்போ இங்கே தேவி என்ன சொல்கிறா, கிருத்தக்னக அதாவது செய் நன்றி கொன்றவர்கள், அதாவது யாரெல்லாம் வந்து நன்றி இல்லாதவர்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா, இந்த பிரம்ம வித்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டால் அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அஸ்வினி குமாரர்களுக்கு தேவர் சபையிலே டிசைட் பண்ணியிருக்கா, நீங்கள்லாம் டாக்டர்ஸு, உங்களுக்கு சோமரசம் குடிச்சு தான் சக்தி வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் த என்டையர் டிசிஷன் ஆஃப் த தேவாஸ். அதை மீறி இந்த சிஷ்யர்கள் வந்து இங்கே ததீச்சி முனிவட்ட இந்திரனை ஏமாற்றி வந்து கற்றுட்டான். அது ப்ராபப்ளி அதனால இருக்கலாம். ஓகே மேம். व्याम कथने तस्य शिरच्छिन्नं च वज्रिना अश्वियं तच्छिरः नष्टं दृष्ट्वा वैद्यौ सुरोत्तमौ पुनः संयोजितं स्वीयं ताभ्यां मुनिशिरः तदा. அஸ்விபியாம் கதனே தஸ்ய சிரக, அதாவது நீ அஸ்வினி தேவர்களுக்கு கதனே இந்த பிரம்ம வித்தையை கற்றுக் கொடுத்தால் தஸ்ய சிரக சின்னம், அவருடைய தலை வந்து வெட்ட விடப்படும். வஜ்ரினா வஜ்ராயுதத்தால், வஜ்ரின்கிறது இந்திரனை குறிக்கிறது, வஜ்ராயுதத்தை உடையவன், அதனால இந்திரனால் வெட்டப்படும் என்று சொல்லப்பட்டது. அஸ்வீயம் தச்சிரக, இப்போ என்னாச்சு, குதிரை வடிவில் இருக்கக்கூடிய அவருடைய தலையை, அஸ்வீயம்னு குதிரை வடிவமாக இருந்த அவருடைய தலையை நஷ்டம் திருஷ்டுவா, அவர் நஷ்டமாயிடுது, அதே மாதிரி இந்திரன் வந்து வெட்டிவிட்டான், அது நஷ்டமாயிடுதுன்னு தெரிஞ்ச வைத்தியவு சுரோத்தமோ, வைத்தியர்களாக இருந்த டாக்டர்களாக இருந்த அஸ்வினி குமாரர்கள் தேவர்கள் புனக ஸ்வீயம் சம்யோஜிதம், அவருடைய ஒரிஜினல் தலை ஸ்வீயம் தன்னுடைய சொந்த தலையை சம்யோஜிதம் சேர்த்து வைத்தார்கள். முனிஷிரக தாபியாம் ததா, அதாவது முனிஷிரஸ் முனிவருடைய ஒரிஜினல் தலையாகப்பட்ட தன்னுடைய அந்த தலையை தாபியாம் அவர்கள் 2 பேரால சேர்த்து வைக்கப்பட்டது. அஸ்விப்யாம் கதனே தஸ்ய சிரஹ சின்னம் ச வஜ்ரினா அஸ்வியம் தச்சிர்கம் திருஷ்வா வைத்யௌ சுரோத்தமோ புனக சம்யோஜிதம் ஸ்வீயம் தம் முனிஷிரக ததா. इति संकट संपाद्य ब्रह्म विद्या नगाधिप लब्ध्वा येन स धन्यः स्यात् कृतकृत्यश्च भूवर. லப்தா இது சங்கட சம்பாத்தியா பிரம்ம வித்யா நகாதி. இப்படி கஷ்டமாக சம்பாதிக்கணும்ப்பா, சங்கடத்தோடு கஷ்டப்பட்டு தான் இந்த பிரம்ம விதையை அடைய வேண்டும். ஈஸியாக யார்ட்டையும் போய் கற்றுன்னு வந்துட்டேன்னு போக முடியாது. ஸோ கஷ்டப்பட்டு இந்த பிரம்ம விதையை சம்பாதிக்கணும். நகாதிபா ஹிமவானே ஏன லப்தா, எவனால் இது அடையப்பட்டதோ ச தன்யக, அவன் கிருதகிருத்தியன், அவன் தன்யனாகப்பட்டவன், அவனுக்கு கிடச்சிருதுனாலே அவன் எவனால் அடையப்பட்டது இந்த பிரம்ம விதை, அவன் தன்யமானவன். கிருதகிருத்தியஷ்ச பூதர, அவன் செய்ய வேண்டியதை செய்தவன் ஆவான். ஸோ பூதரனால என்னது, மலையரசனே, பூமியை தரிக்கக்கூடியவனே, மலையே. ஸோ ஹிமவானேன்னு சொல்கிறாங்க. சங்கட சம்பாத்யா பிரம்ம வித்யா நகாதிப லப்தா தன்யஹ ஸ்யாத் कृतकृत्यश्च भूधर. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे गीतायां ब्रह्म विद्योपदेशवर्णनं नाम षट्त्रिंशोऽध्यायः. सर्वजनार्पणमस्तु. ஒரு செகண்ட். अथ सप्तत्रिंशोऽध्यायः. हिमालय उवाच स्वीयां भक्तिं वदस्व अम्ब येन ज्ञानं सुखेन हि जायेत मनुजस्य अस्य मध्यमस्य अविरागिणः. ஸோ ஹிமாலயன் இவ்வளோ நாளைக்கு கேட்டுட்டு ஹிமவான் சொல்கிறார், ஸ்வீயாம் பக்திம் வதஸ்வ அம்பா, உங்ககிட்ட எப்படி பக்தி பண்ணணும் அதை சொல்லுங்கம்மா அம்மா. ஏன்னா ஞானம் சுகேனகி, ஸோ பக்தி பண்ணினா அந்த பக்தி முதிர்ந்து ஞானம் வரும். அந்த ஞானம் ஈஸியாக சுகமாக அடையலாம். ஏன்னா எந்த பக்தியால்
ஈஸியாக ஞானத்தை அடைய முடியுமோ, சுகமாக அடைய முடியுமோ அதை சொல்லுங்க. ஜாயேதா மனுஜஸ்ய அஸ்ய, மனிதனாக பிறந்தவனுக்கு, மத்தியமஸ்ய மனுஜஸ்ய அஸ்யன்றார். அதாவது நடுத்தர வர்க்கம், அதாவது ரொம்ப பக்தியும் இல்லை, ஸோ ரொம்ப இது பக்தியே இல்லாமலும் இல்லை, அந்த மாதிரி ஒரு மத்தியம தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கக்கூடியவனுக்கு என்ன மாதிரி பக்தி பண்ணினா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் வரும். விராகினக, ஆனால் வைராகி ஆகலை, அவனுக்கு பக்தி இருக்கே தவிர ஒரு பற்று விடலை. என்னோட குழந்தை, என்னுடைய குட்டி, என் வீடுங்கிறப்ப அந்த பற்று விடலை, கொஞ்சம் பக்தி மட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஆள் எப்படிப்பா ஒன்று அடையணும், அந்த ஞானம் எப்படி வரும்னு கேட்குறாரு ஹிமவான். ஹிமாலயம் வாச்ச ஸ்ரீயாம் பக்திம் வதஸ்வ அம்ப ஏன ஞானம் சுகேன ஹி ஜாயேத மனுஜஸ்ய அஸ்ய மத்யமஸ்ய அவிராகினஹ. देव्युवाच मार्गाः त्रयः मे विख्याता मोक्षप्राप्तौ नगाधिप कर्मयोगः ज्ञानयोगः भक्तियोगश्च सप्तमः. नेक्स्ट श्लोकं படிச்சிருங்க. त्रयाणाम् अपि अयं योग्यः कर्तुं शक्यः अस्ति सर्वतो सुलभत्वात् मानसत्वात् कायचित्तादि अपीडनात्. ஓகே, ஸோ 3 வழி இருக்குது. தேவி சொல்கிறா 3 வழி இருக்குப்பா, விக்யாதா புகழ்பெற்ற 3 வழிகள் இருக்கிறது எங்கிட்ட வந்து அந்த ஞானத்தை அடையிறதுக்கு ஈஸியான பாதை. மோட்ச பிராப்தோ, மோட்சம் அடையணும் என்றால் 3 வழிகள். நகாதிப்ப மலையரசனே, கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக, 3 விதமான யோகம் இருக்குது. கர்மயோகம் பண்ணலாம், பக்தி யோகம் பண்ணலாம், ஞான யோகம் பண்ணலாம். ஸோ இப்படி சத்தமன உயர்ந்தவனே. ஸோ சுலபத்வாத் மானசத்வாத், அதாவது பக்தி வந்து சுலபமாக பண்ணலாம். ஏன்னா ரொம்ப இந்த ஞானம் ஸ்ட்ரைட்டாலாம் போனோன்னா படித்து புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால பக்தி சுலபம். மனசோடு சம்மந்தப்பட்டது, ஏன்னா மனசில் தான் பக்தி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மானசத்துவத்தை மனசால் பண்ணக்கூடிய அந்த பக்தி ஆகப்பட்டு சுலபமானது. காய சித்தாதி அப்பீடநாத், உடம்பை வருத்திக்க வேண்டாம். தபஸ்லாம் பண்ணினாலும் உடம்பை வருத்திட்டு தபஸ் பண்ணணும், பட்டி நடக்கணும், இதெல்லாம் பெரிய தபஸ், இதெல்லாம் கஷ்டம். ஸோ மனசில் பக்தி மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போகிறோம், உபாசனம் டெய்லி விடாமல் நினச்சிட்டு இருந்தால் போகிறோம். ஸோ இந்த காய சித்தன்னு அந்த சித்தத்தை மனசில், அந்த மனசையே ரொம்ப ஒன்றும் வருத்திக்கவே தேவையில்லைங்கிறா. உடம்பையும் வருத்திக்க வேண்டாம், பீடனமே பண்ண வேண்டாம். திரயாணாம் அபி யோகியக கர்த்தும் சக்கியக. ஸோ அதனால இந்த 3 மார்க்கத்தை விட கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் 3லையும் சிறந்தது எதுன்னு பார்த்தா பக்தி யோகம் தான். கர்த்தும் சக்கியக, செய்யவும் முடியும். அஸ்தி சர்வதா, எப்பவுமே செய்யலாம். அந்த பக்தி யோகங்கிறது ரொம்ப ஈஸி. அது குளிக்கணும் கூட நாம ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்கலாம். குளிச்சுட்டு தான் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. நாம ஜபம் எப்போ வேணால் பண்ணலாங்கிற. देवी उवाच मार्गाः त्रयः मे विख्याता मोक्षप्राप्तौ नगाधिप कर्मयोगः ज्ञानयोगः भक्तियोगः च सप्तमः. त्रयाणामपि अयं योग्यः कर्तुं शक्यः अस्ति सात्वता सुलभत्वात् मानसत्वात् कायचित्तादि अपीडनात्. गुणभेदान् मनुष्याणां सा भक्तिः त्रिविधा मता परपीडां समुद्दिश्य दम्भं कृत्वा पुरस्सरं मात्सर्य क्रोधयुक्तः यः तस्य भक्तिः तु तामसी. குணபேதாத் மனுஷியானாம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். ஒருத்தருக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும், ஒருத்தருக்கு ரஜோ குணம் இருக்கும், ஒருத்தருக்கு தமஸ் குணம் இருக்கும். ஸோ அதனால் குண வித்தியாசம் ஒருத்தருக்கடையில் வேறுபடுறது மனுஷர்களுக்கெல்லாம். சா பக்திக்கு திரிவிதா மதா. ஸோ அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 விதமாக பக்தி யோகமே 3 டைப்பு. இப்போ பக்தி யோகத்தை தனியாக கொண்டு வந்தாச்சு. 3 யோகத்தில் பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் 3 விதப்படும். சத்துவ குணத்துக்கு ஒரு பக்தி, ரஜோ குணத்தோடு பக்தி, தமோ குணத்தோடு பக்தி, இப்படி 3 விதமாக இருக்கிறது. பரபீடாம் சமுத்திஷ்ய, பிறத்தியார் நாசமானம், அவளுக்கு பீடை கொடுக்கணும், கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு உத்தேசம் பண்ணிட்டு தம்பம் கிருத்துவா புரசரம், பெரிய தாம்பிகமான ஒரு யாகமெல்லாம் பண்ணுறது. இது என்னது? தாமசோடு சேர்த்தது. ஏன்னா தாமச குணம் இது. அப்படிப்பட்டவா தான் பிறத்தியாருக்கு துன்பம் கொடுக்கணுன்ட்டு யாகமெல்லாம் பண்ணுவாள். ஸோ அந்த புரசரம், ஸோ அவளுக்கு பீடை கொடுக்கணுங்கிறதையே முன்னிட்டு கொண்டு, புரசரம் முன்னிட்டு கொண்டு, அதை வைத்துக்கொண்டு தம்பமாக மாத்சரிய குரோதயுக்தக, மாத்சரியன போட்டி, பொறாமை, இதெல்லாம் வச்சுட்டு கோபத்தோடு கூட யக தஸ்ய பக்தி தாமசி, அவருடைய பக்தி தாமசமான பக்தி. गुणभेदात् मनुष्याणां सा भक्तिः त्रिविधा मता अनुपीडा
परपीडादिरहितः स्वकल्याणार्थमेव च नित्यं सकामः हृदयं यशः अर्ति भोगलोलुपः तत्तत्फलसम् अवाप्त्यै उपास्ति भक्तितः भेदबुद्ध्या तु मां स्वस्मात् अन्यां जानाति पामरः तस्य भक्तिः समाख्याता நகாதிபது ராஜசி. ஸோ தாமச பக்தி எப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரஜோ பக்தியை பற்றி சொல்கிறான். ரஜோ குணம் உடையவனுடைய பக்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறான். பரபீடாதி ரகிதக, பிறத்து யாரை பீட பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை, இன்னொருத்தர் கஷ்டம் கொடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. ரகிதக அது இல்லாதவன். ஸ்வ கல்யாணார்த்தம், நான் நல்லா இருக்கணும், மற்றவரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் நல்லா இருக்கணும். ஸ்வ கல்யாணார்த்தம், நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நித்தியம் சகாமக ஹிருதயம் சகாமக, எப்போதும் மனசில் ஆசை தான், ஏதாவது அடையணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இப்படிப்பட்ட ஆசையோடு கூட யசோ அர்த்தி புகழ் கிடைக்கணும், எனக்கு புகழ் வரணும் அப்படிப்பட்ட ஆசை. போகலோல்பக போகத்தை அனுபவிக்கணும், எனக்கு எல்லா வசதிகளோடு இருக்கணும், நான் நன்னா இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு ஆசையோடு கூட தத் பல சம அவாப்தியை ஒரு எக்ஸ்ட்ரா கோடு இருக்குங்க. ஸோ தத் பல சம் அவாப்தியை, அந்த பலத்தை அடையதற்கு, பலன்னா பலன், ஸோ அந்த பலனை அடைவதற்காக நான் நல்லா இருக்கணும், எனக்கு வீடு கிடைக்கணும், வாசல் கிடைக்கணும், எனக்கு எல்லா சொந்தக்காரெல்லாம் நல்லா இருக்கணும், இப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன் மாம் உபாசத்தை அதிபக்தி தக, நல்ல பக்தியோடு கூட என்னை உபாசனை பண்ணுகிறார்கள், தொடர்ந்து பக்தி பண்ணுகிறார்கள். பேத புத்தியாது மாம் ஸ்வஸ்மாத் அந்யாம், அதாவது நான் வேறு மற்றவாலாம் வேறுன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஸ்வஸ்மாத் நான் தான் அவன்கிறத அவன் புரிஞ்சுக்கலை. ஏன்னா அவன் பாமரனாக இருக்கான், ஆர்டினரி பீப்புளாக ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருக்கான். அவனுக்கு ஸ்வஸ்மாத் அந்யாம் மாம் ந ஜானாதி. ஸோ மாம் ஜானாதி, அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறான்னா நான் வேறை அவன் வேறை அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். ஜானாதி பேத புத்தியா, ஏன்னா பேத புத்தி இருக்கு அவனுக்கு, பிரித்து பார்க்குற புத்தி. ஸோ நான் வேறு அவன் வேறு நினைக்கிற புத்தி அவனுடைய பக்தி ஆகப்பட்டது. நகாதிப ஹே ஹிமவானே ராஜசி சம் ஆக்கியாதா, இது ராஜச பக்தியாக சொல்லப்படுகிறது. ஏன்னா தனக்கு மட்டும் தான் மட்டும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறனுடைய பக்தி. பரபீடாதி ரஹிதஹ ஸ்வகல்யாணார்த்தம் ஏவ ச நித்யம் சகாமஹ ஹ்ருதயம் யஷ்ணஹ போகலோலுபஹ தத்தத் பலசம் அவாப்த்யை மா உபாஸ்தே அதி பக்திதஹ வேத புத்யா து மாம் ஸ்வஸ்மாத் அன்யாம் ஜானாதி பாமரஹ தஸ்ய பக்திஹி சம்மாக்யாதா நகாதிபது ராஜசி. பரமேஷ அர்ப்பணம் கர்ம பாப சம்க்ஷாலனாய ச வேதோக்தத்வாத் அவசியம் தத் கர்த்தவ்யம் து மயா அனிஷம் இதி நிஷ்சித்த புத்திஹி து வேத புத்திம் உபாஸ்ருதஹ கரோதி பிரீதயே கர்ம பக்திஹி நக சாத்விகி. இப்போ சாத்விகி பக்தி என்ன அப்படிங்கிறத சொல்கிறான். சாத்விக பக்தி என்னன்னு சொன்னான்னா, அவனும் பேத புத்தி உபாசித்துக்கான், அவனுக்கும் புரியலை, நான் வேறு அவன் வேறு தான் நினச்சிட்டு இருக்கான். அப்படி பிரித்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அவனும் பரமேஷ அர்ப்பணம் கர்ம, அதாவது பரமேஸ்வரனுக்கு அர்ப்பிக்கக்கூடியதாக செயலை செய்கிறான். ஸோ அவன் என்ன செய்கிறான், எல்லாமே இதம் நம்மமா என்னோடு இல்லை, எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு தன்னுடைய காரியத்தை எல்லாமே அர்ப்பிக்கிறான். பாப சம்சாலனாயச்சா, தன்னுடைய பாபத்தை தொடக்கிறான். சாலனம் பண்ணுறது தொடக்கணும், தன்னுடைய பாபத்தை எல்லாம் நீக்கி தொடச்சி எரியணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வர அர்ப்பணமாக காரியத்தை பண்ணிட்டு வேதோக்தத்வாத் அவசியம் தத் கர்த்தவியம், வேதம் சொல்லிடுது இதை பண்ணி ஆகணும், வேதம் சொல்லிடுது உபாசனை இருக்கணும், நீ ஏகாதசி விரதம் இருக்கணும், அப்படியெல்லாம் வேதமே சொல்லிடுது, அதனால் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை பண்ணிட்டு தத் கர்த்தவியம், அதை செய்யவே வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு மயா அனிஷம் கர்த்தவியம், நான் செய்யத்தான் வேணும்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ என்ன நினச்சிட்டு இருக்கான், எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாக நான் கர்மம் பண்ணணும், பாப்பம் அப்போ தான் போகும், நான் எது பண்ண வேதத்தில் என்ன சொல்லிருக்கோ அதை நான் கண்டிப்பாக செய்து ஆகணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இதி நிஷ்சித புத்திஹி, இவ்வாறு நிச்சயம் பண்ணி கொண்ட புத்தியோடு யார் ஒருத்தன் அவன் என்னையும் அவனையும் பிரித்து பார்த்தா கூட கரோதி பிரீத்தையே கர்ம, எனக்கு பிரீத்தியாக கர்மத்தை எவன் செய்கிறானோ சா பக்திஹி சாத்விகி, அந்த பக்தி தான் சாத்வீகமான பக்தி. பரமேஷ அர்ப்பணம் கர்ம பாப சம்சாலனாய ச வேதோக்தத்வாத் அவசியம் தத் கர்த்தவ்யம் து மயா நிஷ்சித புத்திஹி து வேத புத்திம்
परभक्तेः प्रापिका इयं भवेत् भेदबुद्धि अवलम्बनात् पूर्वप्रोक्ते हि उभे भक्ति न परप्रापिके मते பிராபிகே மதே. ஓகே, பரபக்தேகே பிராபிகா இயம், அதாவது உயர்ந்த ஒரு பக்தியை அடைய வைக்கக்கூடியது இந்த சாத்வீகமான பக்திக்கு தான் உயர்வு. மற்ற பக்தியெல்லாம் பார்க்குறோச்சே, இந்த சாத்வீகமான பக்தியாக வந்து இந்த பராபக்தி பரபக்தியில் கொண்டு சேர்க்கும். உயர்ந்த பக்தி, அவ்வளோதான். இதை விட சிறந்த பக்தி கிடையாது. பேத புத்தி அவலம்பனாத். ஆனால் இதில் வந்து இந்த சாத்விக இதில் கூட என்ன ஆகுது, பேத புத்தி இருக்குது. நான் சேவை பண்ணுறேன், சேவிக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத புத்தி இருக்குது. அவலம்பனாத்னா அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது அது. ஆனால் ஒரு சாதனை மார்க்கம், அது வழி. ஸோ கடைசியில் இந்த ஞானத்தை அடையக்கூடிய வழிக்கு இது மார்க்கமாக இருக்கக்கூடியது இந்த சாத்விகமான பக்தி. பூர்வ புரோக்தேகி உபே பக்தி, முன்னாடி சொன்ன கர்ம பக்தியோ அது ரஜோ பக்தியோ இல்லை தாமச பக்தியோ, அந்த ரெண்டு பக்தியும் உபே பக்தி, அந்த ரெண்டு பக்தியுமே ந பரப்பிராபிக்கே மதே. ஸோ அதனால் அந்த பரத்தை அடைய முடியாது. அந்த பரம ஞானத்தை அடையக்கூடிய வழி ஒன்லி சாத்விகமான பக்தி. அதனால தான் முதல்ல இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் ஃபஸ்ட்டு நீக்கி சத்துவத்தில் கொண்டு நிறுத்தணும். அதான் கீதையில் ஒரு ஸ்டெப்பாக போன்னு சொல்கிறது. கீதையில் என்ன சொல்கிறது, முதல்ல ரஜோகுணத்தையும் இந்த தமோ குணத்தை முதல்ல நீக்க, அப்புறம் சத்துவகுணம், அது ரஜோகுணம், அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் நீக்கினா சத்துவகுணம். சத்துவகுணமும் என்னோடது இல்லை அதுன்னு புரியும் போது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் வந்து உனக்கு அந்த பரபக்தி ஆகப்பட்டது அடையலாம் அப்படிங்கிறாங்க தேவி. பரபக்தேஹி பிராபிகா இயம் வேத புத்தி அவலம்பனாத் பூர்வ ப்ரோக்தோ ஹி உபே பக்தி ந பரப்பிராபிகே மதே. அதுனா பரபக்திம் து ப்ரோச்யமானான் நிபோத மே மத்குணஸ்ரவணம் நித்யம் மம நாம அனுகீர்த்தனம். ஸோ இப்போ இந்த பரபக்தின்னு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா தேவி. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்லோகம் இதை பற்றி வருது. அதுனா பரபக்திம் தூ புரோச்சமானாம். நான் இப்போ சொல்கிறேன் இல்லை, பரபக்தி அடையலாம் எல்லாம் சொல்கிறேன் இல்லை, சாத்விக பக்தி மூலமாக. அதை தெரிஞ்சுக்கோ, நிபோதமே, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படிங்கிறா தேவி. மத்குண ஸ்ரவணம், என்னோட குணங்களை கேட்டுட்டே இருக்கணும். தேவி சொல்கிறான், என்னுடைய குணங்களை பற்றி நன்னா கேளு. நித்தியம் மம நாம அனுகீர்த்தனம், என் பேரை அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். 108 பேர்லாம் முன்னாடியே ஏற்கனவே தேவி சொல்லிருக்கா. இந்த 108 பேரை டெய்லி உட்காந்து படித்தாலும் படிக்கலாம். ஸோ என்னுடைய பெயர்களை திருப்பி திருப்பி சொல்வதாலும் அதுனா பரபக்திம் து ப்ரோச்யமானாம் நிபோதமே குணஸ்ரவணம் நித்யம் மம நாம அனுகீர்த்தனம். கல்யாண குணரத்னானாம் ஆகராயாம் மயி ஸ்திரம் சேதசஹ வர்த்தனம் சைவ தைலதாரா சமம் சதா. கல்யாண குண ரத்னானாம் ஆக்கரம்னு சொன்னால் சுரங்கம்னு அர்த்தம். ஸோ கல்யாண நல்குணங்களோட சுரங்கம் யார், தேவி. ஸோ கல்யாண குண ரத்னானாம் ஆக்கராயாம் மயி, அப்படி சுரங்கமாக இருக்கக்கூடிய எண்ணில் ஸ்திரம் வர்த்தனம் சேதசக, உன்னுடைய மனசு எப்பொழுதும் எங்கிட்டயே லயிச்சுட்டு இருக்கணும். எல்லா கல்யாண குணங்களுக்கும் நற்குணங்களுக்கும் இருப்பிடமான எண்ணில் உன்னுடைய மனது எப்பொழுதுமே வர்த்திக்கணும், அப்படியே இருக்கணும், லயமாகி இருக்கணும். தைலதாரா சமம் சதா, தான் சொல்கிறேன். அந்த எண்ணெயை விடும்போது எப்படி அது பிசிறில்லாமல் நேர சீராக விழுமோ அந்த மாதிரி உபாசனை பண்ணணும். என்ன மனசில் அப்படி தொடர்ந்து இடைவிடாமல் சிந்திக்கணும்னு சொல்கிறான். கல்யாண குணரத்னானாம் ஆகராயாம் மயி ஸ்திரம் தசஹ வர்த்தனம் சைவ தைலதாரா சமம் சதா. சேதசஹ வர்த்தனம் சைவ தைலதாரா हेतुको तु तत्र को वापि न कदाचित् भवेत् अपि सामीप्य साष्टि सायुज्य सालोक्यानां न च एषणा. ஸோ தத்ர கேத்துகு தூ கோவாப்பி ந, அந்த இடத்துல நீ அந்த மாதிரி பக்தி பண்ணும்போது என்னையே இடைவிடாமல் சிந்தனை பண்ணும்போது அது அபியாஜ பக்தி ஆகிடும். அபியாஜம்னு காரணம் இல்லாத பக்தி. ஒரு ஹேத்துனா காரணம், காரணத்தோடு பக்தி கிடையாது. அது எந்த விதமான காரணம் இல்லாமல் பக்தி ஃபார் பக்தி சேக், அவ்வளோதான். பக்தி பண்ணுறேன், பகவான்கிட்ட பக்தி பண்ணுறேன், எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்கறது இல்லை, எந்த பிரார்த்தனையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாத அபியாஜ பக்தியாக அந்த இடத்துல ஆகிவிடும். அது கதாச்சித் பவேத், அப்படி ஒரு சமயம் அப்படி ஆகும். முதல்ல இந்த மாதிரி புத்தியெல்லாம் வராது, வேதத்தில் சொல்லிருக்கு, அதனால நான் பண்ணுறேன்.
ஸோ ஒரு காரணம் இருக்குது, வேதத்தில் சொல்லிடுது, அதனால் நான் பண்ணுறேன்னு ஒரு காரணம் வந்துருத்தோங்க. அந்த காரணமெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சாத்விக பக்தியோட லெவலை தாண்டி போயிடும். பக்தி ஃபார் பக்தி சேக்கர் சும்மா பக்தி பண்ணிட்டு இருக்குது அதை மாதிரி ஆகிடும். கதாச்சித் ஒரு ஸ்டேஜில் அப்படி வரும் அது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவனுக்கு ஏஷனா கிடையாது, ஏஷனான இச்சா, அவருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எதுலெல்லாம் சாமீபியம் அடையணும், தேவியோடு சமீபத்துக்கு கிட்டக்க போகணும். சார்ஷ்டின்னா சாரூபியம், அவளோட ரூபத்தை அடையணும். இப்போ கஜேந்திரனுக்கு சாரூபியம் கிடச்சிது, 4 கை அதெல்லாம் வந்துடுது. கஜேந்திர மோட்சத்தில் பார்க்கும்போது பகவானுடைய ரூபமே அவனுக்கு அமைஞ்சுடுது இல்லையா அந்த யானைக்கு. ஸோ அந்த சாஷ்டி ஆகணும், அந்த ஆசையும் கிடையாது. சாயுஜ்யம் ஐக்கியம் ஆகிடணும், பகவான்கிட்ட போய் லயமாயிடணும், அந்த ஆசையும் கிடையாது. சாலோக்கியம்னு என்னை பார்த்துட்டே இருக்கிறது, தேவி என் முன்னிலையில் எப்போது நான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஏன்னா வெறும்ன பக்தி பண்ணிட்டு இருப்பான்னு எந்த காரணமும் இல்லாத பக்தி. मत्सेवातः अधिकं किञ्चित् नैव जानाति कर्हि चेत् सेव्य सेवकथा भावात् तत्र मोक्षं न वाञ्छति. ஸோ என்னுடைய சேவையை விட வேறு எதுவும் வேண்டாம். பகவானுக்கு கோவிலில் கைங்கரியம் பண்ணணுமா, பகவானுக்கு எதாவது பண்ணணுமா, என்னமா பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பேனே தவிர எந்த வித சிந்தனையும் கிடையாது. ஸோ மத் சேவாத்தக அதிகம் கிஞ்சித்து, என்னுடைய சேவையை தவிர சேவையை விட ஜாஸ்தியாக அவனுக்கு எதுவுமே கிடையாது. நைவ ஜானாதி கடிச்சு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, என்னுடைய சேவை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தெரியும் தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாது. சேவிய சேவகதா பாவாத், ஸோ அவன் நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் ஆசை அவனுக்கு, வேறு எந்த ஆசையும் கிடையாது. அதனால் மோட்சம்னா வாஞ்சதி, எனக்கு மோட்சம் கிடைக்கணும் கூட ஆசை கிடையாது. நான் இப்படியே சேவை பண்ணிட்டு இருக்கணும், இப்படியே தேவிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஆசை இருக்குமே தவிர தத்திர அந்த அவனிடத்தில் மோட்சம்னு வாஞ்சதி, அந்த மோட்ச ஆசை கிடையாது. இதெல்லாம் பரபக்தியோட லட்சணம். पर अनुरक्त्या माम् एव चिन्तयेत् यः हि अतन्त्रितः स्व अभेदन एव मां नित्यं जानाति न विभेदतः. स्व अभेदेन एव अभेदेन एव ओके पर அனுரக்தையா, பரன பரமமான மிகுந்த அனுரக்தானது ஈடுபாடு. ஸோ ரொம்ப ஈடுபாடோடு கூட மாமேவ சிந்தையேத்து, என்னையே நினச்சிட்டு இருப்போம் சக்கல நேரமும். அதாவது மற்றவா கூப்பிட்டா கூட காது, ஏன்னா மனசு ஃபுல்லாக அங்கே தேவியை உட்காந்துருப்பா. ஸோ அப்படி எங்கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தியானனால என்னையே யோசித்து கொண்டு யகஹி அதந்திரித்தக, சோம்பல் இல்லாமல், தந்திரம்னு சோம்பல், ஸோ அதந்திரித்தக சோம்பலே இல்லாமல் என்னையே நினச்சிட்டு இருக்கானோ. ஸ்வ அபேதேன ஏவ, அதாவது தானும் நானும் வேறு இல்லைங்கிற எண்ணத்தில் வந்துடுவான். ஏன்னா எப்போவுமே என்னை பற்றி நினைப்பினா அவனுக்கு உலக விஷயமே ஞாபகம் இல்லை, எதுவும் தன்னை பற்றியும் ஞாபகம் இல்லை, என்னை பற்றியே ஞாபகம். அப்படின்னா என்னாடுது, அகம் பிரம்மாஸ்மிங்கிற லெவலுக்கு வந்துடுறான் அவன். ஸோ அந்த ஸ்வ அபேதேன, தான் வேறுன்னு நினைக்கலை போவான். ஸோ அதனால் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த லெவலுக்கு வருவன். மாம் நித்தியம் ஜானாதி, ஸோ வேறு யாருமே இல்லை, இட் இஸ் நாட் ஐ, எனக்குள்ளே எல்லாம் செய்யக்கூடியவள் அவள் ஒத்தி தான் இருக்கா அப்படின்னு நினச்சாலே போகிறோம். ஸோ அப்படி என்னை அறிகிறானோ, ந விபேதத்தக, வேறுபாடில்லாமல், தான் வேறு நான் வேறு நினைக்காம நினைக்கிறான். ஏன்னா நம்ம கூட இப்போ சில சமயம் சொல்லுவான், யார் எல்லாமே அவன் தான், நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து அவன் தானே அனுபவிக்கிறான், தேவையா அவனுக்கு இந்த கஷ்டம்னு சிலப்போ நாமளே திட்டி போனோமா, ஏன் பகவானே உனக்கு எனக்குள்ளேருந்து இப்படி கஷ்டத்தை அனுபவிக்க உனக்கு என்ன ஆசையா என்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி அபேதத்தக, ஸோ உள்ள ஒன்று தான் இருக்குது, அது நான் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற தத்துவத்துக்கு வந்துடுறான்ங்கிறான். रूपत्वेन जीवानां चिन्तनं कुरुते तु यः यथा स्वस्य आत्मनि प्रीतिः तथैव च परात्मनि. மத்ரூபத்வேன ஜீவானாம், எல்லா மக்களையும் என் ரூபமாகவே பார்க்குறேன். ஸோ பகவத் ஸ்வரூபமாகவே, தேவியோட ரூபமாகவே, என் ரூபமாகவே ஜீவானாம் சிந்தனம் கொடுத்தே. மற்றவர்களை அப்படி யார் ஒருத்தன் நினைக்கிறானோ, அவன் மற்றவர்களை பார்க்குறோச்சே இவாளுக்குள்ளே தேவிதான் இருக்கா அப்படின்னு சிந்தனை யார் ஒருத்தன் சிந்திக்கிறானோ,
யதா ஸ்வஸ்ய ஆத்மனி பிரீத்திகி. அப்போ அவனுக்கு தன்னை எல்லாருக்குமே தன்னை பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கிறது தன்னை பிடிக்கிறது. அதனால தான் மற்றவாளை பிடிக்கிறது காரணமே தன்னை தானே பிடிக்கிறதுனால தனக்கு சொந்தமானவாள்லாம் பிடிக்கிறது. ஸோ அதனால் ஸ்வஸ்ய ஆத்மனி பிரீத்திகி, தன்னுடைய ஆத்மாவில் எப்படி பிரீத்தி இருக்கோ தத்தை வச்சா பராத்மனி, அதே மாதிரி பிரத்தியாரிடத்திலும் அந்த பிரீத்தி ஏற்படும் அவனுக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற தேவி தான் அவளுக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கும் போது எல்லாரையும் ஒன்று போல பாவிச்சுட்டு சமதிருக்காயிடுவான், சமதிருஷ்டியுடையவனாக ஆவான். மத்ருபத்வேன ஜீவானாம் சிந்தனம் குருதே துவ்யஹ யதா ஸ்வஸ்ய ஆத்மனி ததைவ ச பராத்மனி. चैतन्यस्य समानत्वात् न भेदं कुरुते तु यः सर्वत्र वर्तमानानां सर्वरूपाञ्च सर्वदा. சைத்தன்யச சமானத்வாத், எல்லாருக்குள்ளே சைத்தன்யம்ங்கிறது சித்து இல்லையா, சித்ரூபிணி எல்லாருக்குள்ளேயும் சமமாக ஒன்று போல இருக்கான், அது சமானமாக இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா. ந பேதம் குருத்தே துயக, அதனால ஒத்தர வித்தியாசமாக யார் ஒருத்தன் பேதப்படுத்தி பார்க்காமல் இருக்கிறானோ, சர்வத்திர வர்த்தமானம் மாம், எல்லாருக்குள்ளேயும் நான் தான் வர்த்தமானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் செயலை செய்து கொண்டிருக்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் நான் தான் தூண்டிட்டு அவளை வேலை பண்ணுறதே நான் தான், எல்லாருக்குள்ளேயும் இருந்து கொண்டு நான் சர்வ ரூபாம்ச சர்வதா, எல்லாருக்குள்ள ரூபமாக நான் இருக்கிறேன், ஆல்வேஸ் இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்க தெரிஞ்சால் அது பரபக்தியில் கொண்டு நம்மளை சேர்த்துரும். चैतन्यस्य समानत्वात् न भेदं कुरुते तुभ्यः सर्वत्र वर्तमानानां सर्वरूपां च सर्वदा. வர்த்தமானா மாம். ராதே கிருஷ்ணா மேம் என்ன சொல்றேன்? நமதே யததே சைவாபி ஆச்சாண்டாளாந்தம் ஈஸ்வர ந குத்ராபி துரோக புத்திம் குருதே பேத வர்ஜனாத். ஆச்சாண்டாள அந்தம், கீழே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாண்டாளனாக இருக்கக்கூடிய ஒருத்தன், அதாவது கீழ் ஜாதி இருக்கிறதுல எல்லா வர்க்கத்தையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய அவன் முதற்கொண்டு சாயப்பி நமதே யஜதே வணங்குகிறானோ, யார் ஒருவன் வந்து ஒரு சாண்டாள்னா பார்க்கக்கூடாது, எல்லாம் நான் வேறில்லை அவன் வேறில்லை, அப்படி யார் ஒருத்தன் அப்படி நமஸ்காரம் பண்ணுறானோ, யஜத்தேன்னு யாஜகம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறானோ, ஈஸ்வர ஹே ஹிமவான் கூப்பிட்றா, ஈஸ்வரன் கூப்பிட்றா, ஹிமவானே ந குத்ராபி துரோக புத்தியும் குருத்தே, யார்கிட்டையும் துரோக புத்தியை காட்டவே கூடாது, யாரையும் துரோகிக்க கூடாது, வஞ்சகம் பண்ணக்கூடாது. பேதவர்ஜனாத், ஏன்னா அவனுக்கு பேதமே இல்லையே, எல்லாரையும் தன்னை போலேயே பார்க்குறானே, எல்லாருக்குள்ளேயும் கடவுளை பார்க்குறான், எல்லாருக்குள்ளேயும் தன்னையே பார்க்குறான், அதனால பேத புத்தியே கிடையாது. அதனால யாருக்கு என்ன கேட்டாலும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன், அவளுக்கு வேண்டி அவளை நமஸ்காரம் கூட பண்ணுவேன். நமதே நமதே யஜதே ச ஏவ அபி ஆச்சாண்டாளாந்தம் ஈஸ்வர ந குத்ராபி துரோக புத்திம் தே பேத வர்ஜனாத். மத்ஸ்தான தர்ஷனே ஸ்ரத்தா பக்த தர்ஷனே ததா மத்சாஸ்திர ஸ்ரவணே ஸ்ரத்தா மந்திரதந்திராதிஷு பிரபோ. மத்ஸ்தான தர்ஷனே ஸ்ரத்தா, என்னுடைய கோவிலுக்கு போனோம், மத்ஸ்தானம் என்ன தேவியோட ஸ்தானம், அப்போ தேவியோட கோவிலுக்கெல்லாம் போனோம், அதில் ஸ்ரத்த காட்டுறோம். மத் பக்த தர்ஷனே ததா, என்னுடைய பக்தர்கள் காமாட்சி பக்தர்கள்லாம் வந்தால் அவளை தரிசிக்க போனோம் அந்த இடத்துல. ஸோ காமாட்சியாக தான் பெரியவா வர வச்சா எல்லோரும் போகிறோமே, கூட்டமாக எல்லோரும் போகிறோமே, காமாட்சி பக்தராக இருக்கார், ஓடி போகிறோமே எல்லோரும் நம்மளை. ஸோ அந்த அந்த அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். சாஸ்திர ஸ்ரவணே ஸ்ரத்தா, என்னுடைய சாஸ்திரம், அது தேவியை பற்றி இருக்கக்கூடிய இப்போ படிக்கிறது என்னது, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே தேவி கீதத்தை பற்றி. தேவி கீதம்னே இது தனி புக்காகவே வருது, தேவி கீதம், தேவி கீதைன்னு பேர். இது ஏகப்பட்ட கீதைகள் இருக்குது, பகவத்கீதை மாதிரி ஏகப்பட்ட 108 கீதை இருக்குன்றான். அதில் இந்த கீதை ஒன்று தேவி கீதைங்கிறது, இது தனி புக்காகவும் படிக்கலாம். ஸோ இந்த தேவி கீதையில் வரக்கூடியது இது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய சாஸ்திரம் தேவி கீதையை பற்றி படிக்கணுங்கிறார். ஸோ அதில் ஸ்ரத்தை. மந்திர தந்திராதிஷு பிரபோனா ஹிமவானேன்னு கூப்பிட்றா. ஹிமவானே, என்னுடைய மந்திரங்கள், என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய மந்திரங்கள், என்னுடைய தந்திரங்கள் என்னது, அந்த இங்கிதமாக இது மாதிரி சொல்கிறாள், கை காலெலாம் வச்சு அசைச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாள் இல்லையா, தந்திர ஞானத்தோடு தேவியை கும்பிடுறது. ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் கூட ஸ்ரத்தை காட்ட வேண்டும் ஹே ஹிமவானேன்னு சொல்கிறான். மத்ஸ்தான தர்ஷனே ஸ்ரத்தா மத்பக்த தர்ஷனே ததா மத்சாஸ்திர ஸ்ரவணே ஸ்ரத்தா மந்திரதந்திராதிஷு பிரபோ. மயி பிரேம ஆகுலமதி
रोमाञ्चिततनुः सदा प्रेम अश्रुजल पूर्ण अक्षः कण्टकद्गद निस्वनः. ஸோ மயி எங்கிட்ட பிரேமாக்குலமதிகி, அப்படியே பிரேமம், அப்படியே தேவியை நினச்ச உடனே அப்படியே ரொம்ப அன்பு ஏற்படணும். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்போடு எங்கிட்ட ரோமாஞ்சித தனுகு, இப்போ தேவியை நினைக்கும் போதே புல்லரிக்கணும், உடம்பெல்லாம் புல்லரிக்கணும். இப்போ நம்ம வந்து குருவாயூரப்ப நம்ம கோவிலில் போனோம்னா அந்த பகவானை பார்த்த உடனே உடம்புல ஒரு ஆனந்தம் வரணும், ஒரு மயிர்கூச்சல் ஏற்படணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தி. ஸோ ரோமாஞ்சித தனுகு, ரோமாஞ்சம் ஏற்படணும், பிரேமம் ஏற்படணும் தேவிக்கிட்ட. பிரேம அஷ்டுஜலா பூர்ணாச்சகா, அந்த அன்பினால் கண்ணில் தண்ணி வரணும், அப்படியே கண்ணீரை கொட்டிண்டு ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கிண்டு. கண்ட கத்கத நிஸ்வனக, வாயிலிருந்து வார்த்தை கூட கத்கதமாக வரணுன்னு பேச முடியாது, அந்த அன்பு பெருக்கினால பேசுறதுக்கு தொண்டை அடைக்கும். அப்படி இருக்க, அதெல்லாம் தான் பரபக்தியோட லட்சணம். மயி பிரேம ஆகுலமதி ரோமாஞ்சித தனுஹு சதா பிரேம அஸ்ரு ஜல பூர்ண அக்ஷஹ கண்ட கத்கத நிஸ்வனன. अनन्येन एव भावेन पूजयेत्यः नगाधिप माम् ईश्वरीं जगत्योनिं सर्वकारणकारणम्. அனன்யேன பாவேன, வேறு எண்ணமே இருக்கக்கூடாது. அப்போ வேறு எந்த சிந்தையும் இல்லாமல், அந்நிய சிந்தை இல்லாமல், பூஜை ஏத்த அந்த பக்தியோட, பாவேன பக்தி, அப்படி வேறு சிந்தை இல்லாத பக்தியோடு யார் ஒருவன் பூஜை செய்கிறானோ, ஹே நகாதிப ஹிமவானே, மாம் ஈஸ்வரீம், என்ன ஈஸ்வரியாகப்பட்ட சர்வசக்தி படைத்த என்னையே யாரும் இப்படி பூஜிக்கிறானோ, ஜெகத்துக்கே யோனி. ஸோ பகவான் வந்து புருஷன்கிறவன் பீஜப்பிரதா இல்லையா, அவர் தான் பீஜம்னு சொன்னால் அந்த கர்ப்பப்பையாக இருக்கக்கூடியது மாயையாகப்பட்ட தேவி. ஸோ அப்படிப்பட்ட ஜெகத்துக்கே யோனியாக இருக்கக்கூடிய என்னை சர்வகாரண காரணம், எல்லாமே உண்டாகிறதுக்கு காரணம் யார்? மாயா தான். அந்த மாயா இல்லாட்டா பகவான் வந்து தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்துருப்பார், அவரே சிருஷ்டி பண்ண போகிறார், ஏன் இந்த லீலையெல்லாம் பண்ண போகிறார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் தேவி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து அவருக்குள்ளே போய் அகோபுருஷிகாவாக அகத்தை தூண்டிவிட்டு அவரை வச்சு காரியத்தை நடத்துகிறார். ஸோ ஜெகத்துக்கு யோனி, எல்லா காரணம், எல்லா உலகமெல்லாம் தோன்றுவதற்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய என்னை வேறு எந்த சிந்தையும் இல்லாமல் யார் ஒருவன் பூஜிக்கிறானோ அது பரபக்தி. அனன்யேன ஏவ பாவேன பூஜயேத்யஹ நகாதிப மாம் ஈம் ஜகத்யோனிம் சர்வகாரணகாரணம். व्रतानि मम दिव्यानि नित्य नैमित्तिकानि अपि नित्यं यः कुरुते भक्त्या उत्तशाट्य विवर्जितः. ஸோ மம திவ்யானி விரதானி, என்னுடைய திவ்யமான விரதங்கள் இல்லையா, சண்டி ஹோமம் பண்ணுவா, இல்லை தேவி மகாத்மியம் படிக்கிறது, இந்த மாதிரி விரதங்களோடு கூடியவர்கள் நித்தியம் பண்ணலாம், நித்தியமாக தேவியோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கலாம். நைமித்திகானின்னு ஒரு நிமித்தமாக, ஒரு காரணம், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நிமித்தத்தோடு, ஒரு காரணத்தோடு கூடிய இருந்தாலும், வித் சம் ரீசன், முக்கியமான ரீசனாக இருந்தாலும், ஆனால் நித்தியமாக படிக்கிறது, என்னுடைய திவ்யமான விரதத்தை கடைப்பிடிக்கிறது. நித்தியம் யக குருதே பக்தியா, அதை பக்தியோடு செய்யணும், டெய்லி பண்ணணும். ஸோ யார் ஒருத்தன் டெய்லியே பண்ணுறானோ, வித்த சாட்டியம் விவர்ஜித்தக, பைசாவை பார்க்கப்படாதுங்கிறான். பைசாவை பிடிச்சி செலவழிக்காதனால தாராளமாக செலவு. வித்த ஷாட்டியம்னு என்னது, வித்தம்னா பணம், ஷாட்டியம்னு என்னது போருமே, இவ்வளோ போருமே அப்படின்னு நினைக்காம, அந்த ஷடத்தன்மை போருமே நினைக்காம, விவர்ஜித்தக, அந்த போருங்கிற எண்ணம் இல்லாமல் யார் இப்படி சண்டிகோமெல்லாம் பயங்கரமாக செலவு இல்லையா, அந்த பூர்ணாவதிக்கு எவ்வளோ போடணும், ஸோ அதெல்லாம் போட்டு யார் ஒருத்தர் அப்படி நித்தியம் பக்தியோடு பண்ணுறானோ அது பரபக்தியோடு லட்சணம். यः कुरुते भक्त्या वित्तशाट्य विवर्जितः. उत्सव दिदृक्षा च मत् उत्सव कृतिः तथा जायते यस्य नियतं स्वभावात् एव भूधर. பூதர, பூமியை தரிக்கக்கூடியவனே ஹிமவானே, மத் உற்சவ திதிருக்ஷா, என்னோட உற்சவத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்கணும். சும்மா வீட்டில் உட்காந்துருக்கூடாது, நல்ல வெளியில் சப்பரம் வருது, கோவிலோடு இதெல்லாம் வருது, அப்போ வீட்டில் உட்காந்துருக்காம அங்கே போய் பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஆசை, திதிருக்ஷான ஆசை, பார்க்கும் ஆசை. மத் உற்சவ கிருத்திகி, சரி உற்சவத்தை எடுத்து நடத்தலாம் அப்படி ஒரு ஆசை. யாருக்கு முடியுமோ அவள் தேவிக்கு உற்சவம் பண்ணுறேன்னு அவள் கிளம்பலாம். ஸோ அப்படி உற்சவத்தை செய்யக்கூடியது இதெல்லாமே. எஸ்ய ஜாயத்தை, யாருக்கு அப்படிலாம் தோன்றதோ, நியதம் ஸ்வபாவா தேவ, எப்பொழுதுமே அவளுக்கு ஸ்வபாவத்திலே வரணும். அது
நான் இந்த இது ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, நான் இந்த காரியத்தை நான் பண்ண போகிறேன்னு அப்படி எடுத்து நடத்துகிறா பாருங்க. அந்த மாதிரி சுபாவத்திலே அது வரும்போது அது பரபக்தி. ஹே தேவா சுபாவா தேவ, அப்படி சுபாவத்திலே இருக்கணும். அந்த புத்தியெல்லாம் இது சுவாமியை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கணும், உற்சவம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கணும். இதெல்லாமே பரபக்தி. मत्वत्सव दितृक्षा च मत्वत्सव कृतिः तथा जायते यस्य नियतं स्वभावादेव भूधर उच्चैः गायंश्च नामानि मम एव खलु नृत्यति अहङ्कारादिरहितः देहतादात्म्यवर्जितः. ஸோ சத்தமாக என்னுடைய நாமானி மமைவ நாமானி என்னுடைய பெயர்கள்லாம் சத்தமாக பாடிண்டு காயன் நிருத்தியதி ஆடணும், பாடி பாடி ஆடணும், தேவியோட பெயரில் சொல்லி பாடி சத்தமாக உச்சைகின்னு சத்தமாக பாடி ஆடணும். அகங்காராதி ரகிதக, அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் பண்ணுறேன் பாரு உற்சவம் எடுத்து நடத்தும்போது நான் பண்ணுறேன் உற்சவம்னு சொன்னால் அது அந்த ஒரு அகங்காரத்தில் போயிடும். ஸோ அகங்காரம் இல்லாமல் தேக தாதாத்மிய வர்ஜிதக, நான் உடம்புங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நான் தான் உடம்புங்கிற தன்னுடைய பேரை மறக்கணும், தன்னுடைய ரூபத்தை மறக்கணும், தேவியை மத்துவே நிலையில் வச்சுன்னு பாடி ஆடி கொண்டாடுறானே அது பரபக்தின்னு. उच्चैः कायंश्च नामानि मम एव खलु नृत्यति अहङ्कारादिरहितः देहतादात्म्यवर्जितः. प्रारब्ध यथा यच्च यते तत्तदा भवेत् न मे चिन्ता अस्ति तत्रापि देहसंरक्षणादिषु. யதா பிராரப்தேன, அதான் பிராரப்த கர்மம் தான் வருது, நம்மளுக்கு தொடர்ந்து வருதே, அது ஆரம்பித்த கர்மம். ஸோ அந்த கர்மம் கடைசியில் வரைக்கும் இருக்கும். அது கடைசியில் வந்து தான் அது மொத்தமாக அது அனுபவிச்சுட்டு தான் போகணும். ஸோ எச்ச அந்த கிரியத்தே தத்ததா பவேத். ஸோ பிராரப்த கர்மத்தை பண்ணிட்டு இருக்கணும்னா அது பண்ணி தான் ஆகணும். தத்ததா பவேத் அப்படி இருக்கட்டும். அது தத்ராப்பி அப்போ கூட தேக சம்ரக்ஷணாதிஷு, அது பிராரப்த கர்மத்தை பண்ணிட்டு இருக்கும்போது தேக சம்ரக்ஷணத்தை பண்ணாதேங்கிற, தேகத்தை ரட்சிக்காதே, தேகத்தை பார்த்துட்டு அதுக்கு வேண்டி நாமே சிந்தா அஸ்தி. அப்போ கூட அவன் தேக சம்ரக்ஷணத்தை பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டான். இந்த பரபக்தி உடையவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய தேகத்தை ரட்சிக்கணும்னு நினைக்க மாட்டான். அதாவது பிரார்த்த கர்மம் அவனை தாக்குறது, உடம்பெல்லாம் படுத்துறது, அந்த சமயத்தில் கூட டாக்டர்கிட்ட போனோம்னோ இது பண்ணணும் நினைக்க மாட்டான். நமே சிந்தா அஸ்தி, அதாவது எங்கிட்ட நமே சிந்தா அஸ்தின்னு சொல்லும்போது அவன் என்னிட்ட போய் அது என்னோட தேகம் ரட்சிக்கணும்னு கேட்க மாட்டான்னு அர்த்தக்கணும். இப்போ அந்த இடத்துல அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். என்ன சிந்திக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லைங்க. நமே சிந்தா அஸ்தின்னா தேகரட்சண ஆதிஷு, அந்த தேக ரட்சிக்கணுமே, தேவி என்னை காப்பாற்று, என் உடம்பை காப்பாற்றுன்னு கேட்க மாட்டானா. அப்போ கூட என்ன அதுக்கு வேண்டி கேட்க மாட்டாங்கிறாங்க. நமே சிந்தா அஸ்தி எதுக்கு, தன்னுடைய தேகத்தை ரட்சிக்கிறதுக்கு தேவி என்னை காப்பாற்றுன்னு அதுக்கு கூட கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட பரபக்தி உடையவர்கள். प्रारब्धेन यथा यच्च क्रियते तत्तदा भवेत् न मे चिन्ता अस्ति तत्रापि देहसंरक्षणादिषु. हरे कृष्ण मैम. इति भक्तिः तु या प्रोक्ता परभक्तिः तु सा स्मृता यस्यां देवी अतिरिक्तं तु அவ்வளோதான். இதில் நம்ம முடிச்சு கட்டுறாருங்க பரபக்தியை பற்றி சொன்னதை. இது பக்திஸ்து யா புரோக்தா, இவ்வாறு பரபக்தியாகப்பட்ட சொல்லப்பட்டது. பரபக்திஸ்து சா ஸ்மிருதா, இதுக்கு தான் பரபக்தின்னு பேர். எஸ்யாம் தேவி அதிர்த்தம், இதில் தேவியை தவிர வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது. ஸோ அதாவது உடம்பை பற்றி சிந்தனை கிடையாது, அந்த உடம்புக்காக வேண்டி தேவியை கேட்குற சிந்தனை கிடையாது. ஸோ மோட்சத்தை பற்றி சிந்தனை கிடையாது, சாரூபியம் சாயுஜ்யமானுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாமல் தேவிக்கு அவளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு உற்சவம் கொண்டாடலாமா, அவளுக்கு வேண்டிய ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா, இப்படியே தேவியை தவிர வேறு எந்த சிந்தனையுமே பாவியத்தே ந பாவியத்தே, அவனுக்கு அந்த மனசில் தோன்றவே தோன்றாது. देवी अतिरिक्तं तु न किञ्चिदपि भाव्यते. तं जाता परा भक्तिः यस्य भूधर तत्त्वतः तदा एव तस्य चिन्मात्रे द्रूपे विलयः भवेत्. இப்படிப்பட்ட பரமமான பக்தி அடைந்த உடனே எஸ்ய பூதர, எவனுக்கு இந்த பக்தி வருதோ, பூதர ஹே ஹிமவானே தத்துவத்தகனது உள்ளது உள்ளபடி,
அது அப்படியே நன்றாக கடைப்பிடித்து அப்படி ஒரு பரம பக்தியை அவன் அடைந்து விட்டான் என்றால் அப்போது அவனுக்கு அந்த க்ஷணமே ததா ஏவ அந்த க்ஷணமே தஸ்ய சித் மாத்திரே மத்ரூபே விலயக பவேத்து சின்மய ரூபியான என்னிடத்தில் லயமாகி விடுவான். ஸோ அந்த அனுபூதி அவனுக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போ அந்த பக்தி முதிர்ந்து என்ன ஆகிடுறது, பரபக்தி ஆக்கப்பட்டது, ஞானத்தில் கொண்டு விட்டுடுறது. அந்த சின்மயமான என்னுடைய சின்மாத்திரமாக இருக்கக்கூடிய சித்து என்று சொல்லக்கூடிய அது அதுவாகவே இருக்கக்கூடிய என்கிட்ட அவன் லயமாகி விடுகிறான். भक्ते हेतु या पराकाष्ठा सैव ज्ञानं प्रकीर्तितं वैराग्यस्य च सीमासा ज्ञाने तदुभयं यतः. ஸோ பக்தியுடைய பராகாஷ்டா எல்லை, பராகாஷ்டான்னு உயர்ந்த எல்லையாகப்பட்டது எதுனா ஞானம். ஸோ பக்தி முதிர்ந்து 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 அந்த ஞானம் வந்துடும் அவனுக்கு. பிரகீர்த்தித்தம் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. வைராகியச சீமா. ஸோ வைராகியத்தோட எல்லை என்னன்னு பார்த்தோம்னா ஞானே. ஸோ இது ஞானத்தில் கொண்டு விட்டுடும். ஸோ வைராகியமும் ஞானத்தில் கொண்டு விடும், பக்தியும் ஞானத்தில் கொண்டு விட்டுடும். தது உபயம் யதக. ஸோ பக்தி அண்ட் வைராகியம் ரெண்டுமே இருக்கும்போது கண்டிப்பாக ஞானம் கிடைக்காதுங்கிறதே கிடையாது. ஸோ இவன் மத்தியமமான உள்ளவனை பற்றி கேட்டிருக்கான். ஹிமவான் என்ன காட்டான், சாதாரண பீப்புள், வைராகியம் இன்னும் வரலை, ஏதோ கொஞ்சம் பக்தி இருக்குது, அவர் எப்படி உங்கள்கிட்ட சுகமாக தரிசனம் பண்ணி ஒன்றை பக்தி பண்ணலான்னு கேட்டபோது சொல்கிறான். அந்த வைராகியம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தி பண்ண 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 ரெண்டாவதே இல்லையே. அப்போ எங்கே இருக்குது வீராகம்னு பற்று இல்லையே, அதான வைராகியம். வேறு எந்த பற்றுமே இல்லாமல் ஆகிடுறது. அதுவும் ஞானத்தில் கொண்டு விட்டுடும், அவனோட பக்தியும் இதில் ஞானத்தில் கொண்டு விட்டுடும். ரெண்டுமே என்னை அடையக்கூடிய ஞானத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்லிட்டான். वैराग्यस्य च सीमासा ज्ञाने तद् उभयं यतः. भक्तौ कृतायां यस्यापि प्रारब्धवशतः न जायते मम ज्ञानं मणिद्वीपं स गच्छति. ஸோ எஸ்ய பக்தௌ கிருதாயாம். ஸோ எவனுடைய இந்த பக்தி பண்ணினால் பக்தௌ கிருதாயாம். ஸோ தேவியுடைய பக்தி பண்ணும்பொழுது அப்படி பிராரத வசத்தோ, ஆனால் அவனுக்கு பிராரதம் இருக்குது, கர்மமெல்லாம் இருக்குது, பக்தியெல்லாம் பண்ணுறான், அனுபூதி நிலைமைக்கெல்லாம் போயிட்டான், ஞானம் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. ஆனால் பிராரதம் இருக்குது, அது என்ன தீரலை. ஸோ பிராரதம் இருக்கிற வரையிலும் நக ஹே ஹிமவானே ந ஜாயத்தே மம ஞானம். ஸோ அனுபூதி வரலேன்னுட்டான். ஸோ பக்தி பண்ணினா கூட, அதாவது பிராரத வசம் இருக்கிறது வரைக்கும் அவனோட பிராரதத்தினால அவனுக்கு ஞானம் வரமாட்டேங்கிறது. ஏன்னா அது தடுக்கிறது, இவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுல ஒரு தடை ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா அது பிராரப்த வசம் சொல்கிறான். அவனுக்கு ஆரம்பித்த வசத்தினால அவனுக்கு ஞானம் வரலை என்றால் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுது, பிகாஸ் ஆஃப் இஸ் பிராரப்தம். அதனால இந்த ஜென்மத்தில் அவனுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்காதுன்னுட்டான். அதை சொல்கிறாங்க. ஸோ பிராரப்த கர்மம் முடியாததுனால அவனுக்கு அந்த ஞானம் ந ஜாயத்தே வரலை என்றால் மணித்வீபம் சகச்சதி, மணித்வீபத்தை அடைவான். இப்போ நம்ம சத்தியலோகம் சொல்கிறோம் இல்லையா, பாகவத்தில் படிக்கிற வச்சு சத்தியலோகத்துக்கு போவான்றான். சத்தியலோகத்தில் ரொம்ப நாளைக்கு இருந்துட்டு திருப்பியும் பூமியில் வர வேண்டியிருக்கும். சத்தியலோகம் வர போனால் கூட திருப்பி ஜென்மம் வரும். அது மாதிரி மணித்வீபத்துக்கு போனாலும் திருப்பி ஜென்மம் வரும். ஸோ தேவியோடையே லயமாறுதுங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவிங் இன் மணித்வீபம். तत्र गत्वा अखिलान् भोगान् अनिच्छन् अपि च क्षति तदन्ते मम द्रूपज्ञानं सम्यक् भवेत् नग. ஸோ அங்கே மணிதீபத்துக்கு போயிட்டு தத்திரகத்துவா அந்த மணிதீபத்தை போயிட்டு நல்லா போகம் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல போகங்களையெல்லாம் அனுபவிச்சுட்டு அனிச்சன்னபி, ஏன்னா அவனுக்கு பக்தி பண்ணி தான் வந்திருக்கான். அதனால அவனுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆனால் போகங்கள் அவனுக்கு விழும். அப்படிப்பட்ட போகமான இடம் அது. நல்ல போகங்களை அனுபவிக்க வேண்டிய வழி அவனுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ ரிச்சத்தின்னா அடைகிறான், அந்த போகங்களை அவன் அடைகிறான். ததந்தே அது முடிஞ்சதுக்கப்புறம் போகங்கள்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் மம சித்ரூப ஞானம் சமயக் பவேத்து, அதுக்கப்புறம் என்னுடைய சித்ரூப ஞானம் வருங்கிறான். அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் மணித்வீபத்தில் இருந்துட்டு சொன்ன மாதிரி பிரம்மலோகத்தில் இருந்துட்டு திருப்பி வரலாம், திருப்பி அங்கேருந்தே இதுக்கு போகலாம். அது விதேக பக்தி, அப்புறம் இன்னொரு பக்தி என்னப்பா
வந்து விதேகமாய்த்தான் மணிதீபத்துக்கு போகிறான். மணிதீபத்துக்கெல்லாம் மேபி அவனோட பக்தினால் அவன் வந்து ஜீவன் முக்த நிலைமையில் இருக்கான்னு அதை ஈக்குவேட் பண்ணிட்டோமானா, மணிதீபம் இருக்கிற நிலைமை வந்து ஜீவன் முக்த நிலைமைன்னு வச்சுட்டோமானா, அதுக்கப்புறம் சித்ரூபம் கிடைக்கிது. கைவல்ய ஞானம் அடைகிறான் முதல்ல, அதுதான் மணிதீபம்னு எடுத்துட்டோமானா, இங்கே சித்ரூபங்கிற அந்த சித்து, தேவியோட சித்துங்கிற அந்த ஞானம் அவனுக்கு வருங்கிறான். तेन मुक्तः सदैव स्यात् ज्ञानान् मुक्तिः न च अन्यथा इह एव यस्य न ज्ञानं स्यात् गत प्रत्यगात्मनः मम सम्परतनोः तस्य प्राणा व्रजन्ति न ब्रह्मैव संस्तत् ब्रह्मैव ब्रह्म वेद यः. ஸோ இங்கே கைவல்ய இதை தான் சொல்லியிருக்கா. ஞானம் வந்து இருந்தாலும் பிராரப்த கர்மம் இருக்குன்னு சொன்னாலே அவன் இன்னும் விதேக முக்தி அடையலை. ஸோ அதனால மணித்வீபங்கிறது எல்லாம் உள்ளுக்குள்ளேயே நினச்சி அடையிறது தான். அவகதிகி ஏவகதிகிம்பா சம்ஸ்கிருத்தில், அவகதிகி ஏவகதிகின்னு சொல்லும்போது போய் அடையிற ஒரு இடம்லாம் கிடையாது, எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அடைய வேண்டிய இடம் உள்ளே இருக்குது, அது புரிஞ்சுக்கிறது அந்த ஞானம். ஸோ அந்த சமயக் ஞானமாக மாறலையே தவிர அவனுக்கு தேவியை பற்றி எல்லாம் ஓரளவு தெரியறது. ஆனால் சமயக் ஞானங்கிறது இன்னுமே மேலான ஞானம். அது அடையாததுனால அவன் வந்து அங்கேயே இருந்துட்டு பிராரப்த கர்மத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு சித்ரூப ஞானம் பின்னாடி வந்து தேன முக்தகா அதுக்கப்புறம் முக்தி கிடைக்கும்னுட்டான். ஸோ அதனால அந்த சித்ரூப ஞானம் வந்ததுக்கப்புறம் அதனால் முக்தி அடைந்து விடுகிறான். சதாயேவ சியாத் ஞானாத் முக்திகி. ஸோ ஆல்வேஸ் ஞானம்தான் முக்தியை கொடுக்கும். பக்தி முதிர்ந்து ஞானம் வந்து நம்ம வந்து பாகவதத்தை பக்தி கிரந்தம் சொல்கிறோம். ஆனால் லாஸ்ட்டில் வரோச்ச ஃபுல் அண்ட் ஃபுல் ஞானத்தோட பிரபாவம் தான் இருக்குது. அதில் பக்தி கிரந்தமாக இருக்கே தவிர லாஸ்ட்டில் வரும்போது உத்தவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஞானம் தான். ஸோ அந்த ஞானாத் முக்திகி. ஸோ ஞானத்துலேருந்து தான் முக்தின்னு சொல்லிடுறேன். நச்ச அந்நியதா, வேறு வழியே கிடையாது, ஞானம் வந்தால் தான் முக்தி. இகையேவ எஸ்ய ஞானம் சாத், இங்கேயே அந்த ஞானம் வரலாம். அப்போ தான் ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம். இங்கே ஜீவன் முக்தக, உயிரோடு இருந்து கொண்டே முக்தன் ஆயிட்டான்னு. ஸோ இங்கேயே எவனுக்கு இந்த ஞானம் வருதோ, ஹிருத்கத பிரத்யேகாத்மனக மம, அதாவது உள்ளுக்குள்ள பிரத்யேகாத்மாவாக, பிரத்யேகாத்மான்னு சொன்னான்னு அந்தர்யாமியாக, அவருக்கு உள்ளுக்குள்ளேயே பிரத்யேகாத்மாவாக அந்தர்யாமியாக நான் இருக்கேன். மம சம்பித் பரதனோஹோ, நான் யாரு? சம்பித் என்று சொல்லக்கூடிய பரமமான ரூபம் நான். தேவி சொல்கிறா, நான் வந்து பரமமான என்னுடைய வடிவம் உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக ஞான வடிவமாகவே சித்தாகவே உள்ளுக்குள்ளே நான் உட்காண்டிருக்கேன். அப்படிப்பட்ட என்னுடைய இதை ஞானத்தை இங்கேயே எவன் ஒருத்தன் அடைகிறானோ, தஸ்ய பிராணா விரஜந்தி ந, அவனுடைய பிராணன் அங்கே இங்கே போகாது, அதுக்கு மேலே அவனுக்கு போக வேண்டிய இடமே கிடையாது, அவன் உள்ளுக்குள்ளேயே லயமாயிடுறான். ஸோ சுயமாகவே அவன் அந்த ஞானத்தை அடையும் போது அவனுடைய பிராணன் இங்கேயாவது வெளியில் பிரிஞ்சு விதேக முக்தியை போய் எங்கேயோ போய் அடையணுங்கிற பேச்சே கிடையாதுங்க. ந பிரஜந்தி, அது பிராணன் செல்வதில்லை, உள்ளேயே லயமாயிடுறது. பிரம்மைவ சன் தத் ஆப்னோதி, அது தானே பிரம்மமாகி அந்த பிரம்மத்துக்குள்ளேயே லயமாகி, இதான் அனுபூதி. ஸோ அதே அவன் அடைகிறான், அந்த பிரம்மத்துக்குள்ளே லயமாகி அந்த பிரம்மைவ, அவனே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலைமையில் அவன் போயிடுறான். பிரம்ம வேத யக, ஸோ தன் சரீரத்துக்குள்ளேயே பிரம்மம் இருக்குங்கிறதை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ அவனுக்கு இந்த சம்பித் ஞானம் வந்துடுது. அதுதான் முக்தி. ஸோ முக்திங்கிறது இங்கே செத்தப்புறம் இன்னொரு இடத்துல போய் அடையிறதெல்லாம் கிடையாது, இங்கேயே உள்ளுக்குள்ளே போய் லயமாகி அப்படியே முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவி. मुक्तिः न च अन्यथा इह एव यस्य ज्ञानं स्यात् गद प्रत्यगात्मनः मम संवित् प्राणां व्रजन्ति न ब्रह्मैव सन् तत् आप्नोति ब्रह्मैव ब्रह्म वेद यः. कण्ठचामीकरसमम् अज्ञानात् तु तिरोहितम् ज्ञानात् अज्ञाननाशेन लब्धमेव हि लभ्यते. சாமீகரன கோல்டு. ஸோ கழுத்தில் ஒரு கோல்டு மாலையை போட்டுருக்கான். ஆனால் கழுத்தில் இருக்கிறது மறந்து போச்சு. தேடுறா, வீடெல்லாம் தேடுறா, கண்ணாடி போட்டு தேடுவா இல்லையா நிறைய பேர், அது மாதிரி தேடுறான். ஸோ சாமீகர சமம், எப்படி கழுத்தில் இருக்கிற மாலையை கோல்டு மாலையை எங்கன்னு தேடின்னு இருக்கோமோ, உள்ளே இருக்குது, கழுத்துலேயே இருக்குது, தேடுற மாதிரி
அஜ்ஞானாத்து திரோகிதம். இங்கே இந்த பிரம்மம் எங்கே இருந்தது? எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது, உனக்குள்ளேயே இருக்குது. அது அஜ்ஞானங்கிறதுனால அது மறைஞ்சு போயிடுது. இப்போ உனக்கு கண்ணுக்கு தென்படலை. அது உனக்கு வந்து உன்னுடைய அஜ்ஞானத்தினால நீ உன் கழுத்தில் இருக்கிற மாலையை மறந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற ஆத்மம், அந்த பிரம்மாவை நீ பிரம்மத்தை நீ மறந்து விடுகிறாய். அது மாதிரி தான் அது மறந்து போயிடுது. இப்போ ஞானம் வந்துடுது. இப்போ இந்த ஞானம் சித் ஞானம் வந்துடுது. சித்தை பற்றின ஞானம் வந்த உடனே எப்படி இந்த கழுத்தில் இருக்குன்னு யாரோ சொல்லிடுவா. அப்போ தெரிஞ்சிடும், ஆஹா கழுத்தில் தான் இருக்கா அப்படின்னு. உள்ளே இருக்கிறத இப்போ தான் நம்ம ஏதோ காணாமல் போச்சே தொலைச்சிட்டோமோன்னு தேடுறோம். தேடி கடைசியில் தொலையவே இல்லை, இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் வந்த உடனே ஆஹா உள்ளுக்குள்ளேயே இருக்கே, வெளியில் போய் தேடிட்டு இருந்தோமே அப்படி தோணுமா. ஸோ அஜ்ஞான நாசேன, அஜ்ஞானம் போன உடனே ஞானம் வந்துடும். அஜ்ஞான நாசமான அடுத்த செகண்ட் ஃபுல் ஞானம். லப்தமே வகி லபியத்தை, ஏற்கனவே இருக்குது உள்ளுக்குள்ளேயே, ஏற்கனவே லப்தம். எப்படி கண்டத்தில் கழுத்தில் ஏற்கனவே இருக்கும் அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த 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 ஆத்மஸ்வரூபத்தை லபியத்தை மீண்டும் அடைகிறான். அப்போ இதுக்கு வெளியில் போய் அடையணும்னு தேவையே கிடையாது, பிராணன் போகணும்னு தேவை கிடையாது. முக்திங்கிறது இங்கேயே இப்போவே அடையலாம். கண்டசாமி கரசமம் அஜ்ஞானாத் திரோஹிதம் ஞானாத் அஜ்ஞானநாசேன ஏவ ஹி லப்யதே. विदिता अविदितात् अन्यत् नगोत्तम वपुर्मम यथा दक्षे तथा आत्मनि यथा जले तथा पितृलोके यथा आदर्शे. ஓகே ओके விதிதா அவிதிதா. இப்போ விதிதாங்கிறது என்னது? நமக்கு பூமியை பற்றி எல்லாம் விதித்தானா நோ நமக்கு தெரியும். பூமியை பற்றி பூமி எல்லாம் இருக்குது, கண்ணால் பார்க்குறோம், என்ன நடக்கிறது எல்லாம் தெரியுது. அவிதிதாங்கிறது நமக்கு வந்து தெரியாது. சொர்க்க பற்றி ஏதோ இது சொல்கிறது, வேதம் சொல்கிறது கேட்டிருக்கோமே தவிர நம்ம பார்த்ததில்லை, நமக்கு ஒன்றும் ஃபுல்லாக தெரியாது. அது மாதிரி இன்னும் லோகங்கள் 14 லோகங்கள் இருக்குது எல்லாம் சொல்கிறான். ஸோ இப்படி தெரிந்ததும் தெரியாததுமான இந்த வடிவமெல்லாம் என்னோடது இல்லை, அதை தாண்டினது. அந்யக நக வபுகு மமா, இதெல்லாம் தாண்டின உருவமாக்க என்னுடையது. உனக்கு தெரிஞ்ச லோகமோ தெரியாத லோகமோ இதெல்லாம் என்னுடைய உருவம் கிடையாதுப்பா, இதுக்கு மேலான உருவம், அதான் நான் நிர்குண வடிவமே நான் சொல்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் விராட்டு இல்லை, தேவியோட விராட் ரூபம் நான் இல்லைன்றாவோ. நகோத்தம ஹே ஹிமவானே யதா ஆதர்ஷே யதா ஆத்மனி, அதாவது உள்ளுக்குள்ளே பிம்பிச்சிருக்கு. அந்த பிம்பந்தான் அந்த ஜீவனாக ஜீவாத்மாவாக எல்லா காரியம் பண்ணுறது. ஸோ நீ பார்க்கறதெல்லாமே உள்ளுக்குள்ளே பிம்பமாக இருக்கக்கூடிய ஜீவனாக பார்க்குறியே தவிர, இந்த விராட் ரூபமாக பார்க்குறியே தவிர நான் அதை தாண்டினவள். எதா ஆதர்ஷே, கண்ணாடியில் ஒரு பிம்பம் தெரியறது. ஸோ அந்த பிம்பத்தை, அந்த மாதிரி உள்ள பிம்பம் தான் உள்ளேயும், அந்த உள்ளுக்குள்ள ஆத்மா வந்து ஒரு இது பிரகாசிக்கிறது. அது அந்த புத்தியும் அந்த மனமும் அந்த ஏத்துண்டு அந்த ரிஃப்ளெக்டட் எனர்ஜியை வச்சுன்னு வேலை செய்கிறது. அதை மாதிரி இல்லைப்பா நான் இதெல்லாம் இந்த மாதிரி தான் நீ பார்க்குறேன். ஸோ யதா ஜலே ததா பித்ருலோகே, எப்படி பூமியிலையும் அந்த ஜலத்தில் பார்த்தோம்னா பிம்பம் தெரிகிறதோ, இல்லை பித்ருலோகமாகப்பட்டது அதுவும் மாயை தான். பித்ருலோகம் இருக்கக்கூடியது எல்லாம், பித்ருலோகம்னு ஒரு லோகம் இருக்குது அங்கே, அது வந்து அவிதிதம். அவிதிதம்னு ரொம்ப தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அவிதிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லும்போது அந்த பித்ருலோகத்தை எடுத்துக்கிறா தேவிங்க. ஸோ பித்ருலோகம் எல்லாமே ஒரு மாயை, அதெல்லாமே ஒரு அனுபவம் தான். அதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் தாண்டின உடம்பு என்னுடையதுன்ட்டாவும். விதிதா அவிதிதா அன்ய கோத்தம வபுஹு மம ஆதர்ஷே ததா ஆத்மனி யதா ஜலே ததா பித்ருலோகே. இன்னும் ஒன்று போலாம்ப்பா. ताया आतपौ यथा स्वच्छौ तत्त्वदेव हि मम लोके भवेत् ज्ञानं द्वैतभावविवर्जितम्. ஸோ எப்படின்னா சாயா ஆத்தப்போ எதா, நிழல் வேறை நிஜமான சூடு, சூரியன் வேற இல்லையா. நிழலையும் இது வந்து ஆத்தப்போ சூடு. ஸோ சூடு நிழல் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து மரம் இருக்கும், அங்கே சூடு இருக்காது. ஸோ நிழல் வேறை, ஆத்தப்போ சூடு வேறை, வெயிலாகப்பட்டது வேறை. ஸ்வச்சௌ விவிக்தவ் ரெண்டுமே கிளியர்லி டிஃப்ரெண்ட்டா, ஸ்வச்சமாக கிளியர்லி விவிக்தவ் டிஃப்ரெண்ட். ஸோ நிழலும் ஒளியும் வேறு வேறு, கிளியர்லி டிஃப்ரெண்ட். அது மாதிரி தான் மமலோகே பவேத் ஞானம். ஆனால் இதை ரெண்டையும் தாண்டனம். ஸோ இதெல்லாமே பிம்பமாகப்பட்ட அந்த உலகம் இதெல்லாமே தாண்டனம். ஸோ அது மாதிரி பித்ருலோகத்துக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது, அதுவும் மாயை. ஸோ என்னுடைய இது வந்து ஒன்று சாயான்னு நினச்சானா ஒன்று வெயில்னு நினச்சிக்கலாம். அது மாதிரி தான் எல்லா லோகங்களுமே அப்படித்தான். ஸோ மமலோகே பவேத், ஆனால் என்னுடைய லோகத்துக்கு நீ வந்தா தான், என்னுடைய லோகம் இது சித்தத்துக்குள்ளே உள்ளே போகிறது.
ஸோ உள்ளுக்குள்ளேயே ஐக்கியமானது ஏற்கனவே லபியத்தை ஏவ லபியத்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, லப்தமேவ லபியத்தை, ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது அடைந்தோம் என்றால் அதுதான் உண்மையான ஞானம். அது நிழலும் இல்லை ஒளியும் இல்லை, அதையெல்லாம் தாண்டினது அப்படின்னுட்டா. ஸோ துவைத பாவ விவர்ஜிதம், இரண்டு என்று இல்லை, அது ஒன்றே ஆனது, அது என்னுடையது, அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது, அதுதான் என்னுடைய லோகத்தில் உள்ள ஞானமாகப்பட்டது. ஸோ சாயா ஆத்தமோ சொச்சோ விவிக்தம், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ பிம்பமோ அந்த பித்ருலோகமோ எல்லாமே தனித்தனியாக வித்தியாசம்னு முதலே சொல்லிட்டான். ஸோ இதை மாதிரி இன்னும் அடிஷ்னலாக சாயா ஆத்தமோ கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியறது, எல்லாம் அனுபவம் மட்டுமே தான் தவிர அதெல்லாம் மாயை. இதெல்லாம் தாண்டினா தான் என்னுடைய உலகம். ஸோ எதுவுமே இருக்காதங்க அப்படிங்கிறான். ஓகே, சர்வத்திரன் தேவியை நமக.